வெரி குட் ஈவினிங். நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க மெதுவாக ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதே சேம் கொஷின் பேப்பர்ஸில் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ், அதாவது நிறைய வெவ்வேறு ஸ்டேட்ஸில் உள்ள கொஷின்ஸ், முன்னாடி செட் எக்ஸாம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போது நேற்று வரைக்கும் நம்ம இதுக்கு முந்தின கொஷின் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 92nd கொஸ்டின். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 50 கொஷின்ஸ் நம்ம 50க்கு மேலே பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது இந்த கொஷினில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ விச் இஸ் த அவுட்கம் ஆஃப் த ஆர்மி மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அகைன் நமக்கு ஆக்சுவலாக ஃபுல் கொஷின் இல்லை, ஏதோ கட் ஆகிட்டு எடிட்டிங்கில். பட் ஆக்சுவலாக அது விச் இஸ் த அவுட்கம் ஆஃப் த ஆர்மி மெத்தட் இன் லாங்குவேஜ் லேர்னிங் அல்லது லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க ஒரு கொஷின். அண்ட் இதில் நமக்கு ஆர்மி மெத்தட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும். முதல்ல இஎல்டி மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, லைக் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், அப்புறம் சஜஸ்டோபீடியா. ஸோ இப்படி ஒவ்வொரு மெத்தட்லையும் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ ஆர்மி மெத்தட் வந்து விச் இஸ் த அவுட்கம் ஆஃப் ஆர்மி மெத்தட்னு கேட்டிருக்கு. ஆடியோ விஷுவல் மெத்தட், கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங், டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ், நேஷனல் அப்ரோச் அப்படிலாம் நம்ம கொடுத்துருக்கு. பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆர்மி அல்லது ஆர்மி மெத்தட் அப்படின்னு சொன்னாலே அது ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா அது World War II டைம்ல தான் அந்த ஒரு மெத்தட் வந்து டெவலப் ஆகிருக்கும். நிறைய பேர் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் தான் என்ன ஆயிருக்கும், ரொம்ப பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஒரு காரணத்தினால அந்த டைம்ல பாப்புலர் ஆச்சு அல்லது டெவலப் ஆச்சு அப்படிங்கிற ரீசன்னால நமக்கு ஆர்மி மெத்தடுங்கிற பேர் வரும். பட் ஆக்சுவலாக அது ஆடியோ லிங்குவல் மெத்தட் தான். அகெயின் அண்ட் ஆடியோ லிங்குவல் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும், யூசிங் ஆடியோ வீடியோ ஆடியோ அல்லது வீடியோஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரில்ஸ்லாம் இருக்கும். ட்ரில் அப்படிங்கிறது நமக்கு திருப்பி திருப்பி ரெப்படேட்டிவாக நம்ம அதை ஒரு ஆடியோ கேட்டுட்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு எம்பசிஸ் அங்கே தான் இருக்கும். அண்ட் ஆர்மி மெத்தடில் நமக்கு ஆடியோ விஷுவல் மெத்தட்ஸ், இதுதான் நமக்கு வந்து சரியான ஒரு பதில். ஓகே, அப்போ அதுதான் நமக்கு அவுட்கம். அகெயின் ஸோ இது ஆர்மி மெத்தட். ஓகே, ஸோ இதே போல் உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் தெரிஞ்சதா நீங்கள் சொல்லலாம், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்காவது வேற ஏதாவது இதே போல் மெத்தட்ஸ், லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட்ஸ் தெரியுமா தெரிஞ்சா நீங்கள் அந்த சாட்ல நீங்கள் போடலாம், ரைட்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய இஎல்டி மெத்தட்ஸ் எதுவும். ஆல்ரைட், ஸோ இதை தவிர ஒரு சில மெத்தட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஃபேமஸான மெத்தட்ஸ் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், வெரி குட், ராஜ பர்வதநாதன், தேங்க்யூ. ஸோ அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பொதுவாக லாட்டின் அந்த காலத்தில் லாட்டின் டீச் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நமக்கு ஒரு நம்ம 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 தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் தமிழ் மீடியமில் அந்த விஷயங்கள் நிறையா அந்த இதுதான் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க முதல்ல கிராமரை டீச் பண்ணுவாங்க, அப்புறம் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு மெத்தட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் லாட்டின்ல தான் அது முதல்ல லாட்டின், கிரீக் அந்த மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் டீச் பண்ணது தான் அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் முதல்ல கிராமர் ரூல்ஸ் எல்லாம் டீச் பண்ணிட்டு, வெக்காபுலரி டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தையா அதுக்கு ஈக்குவலண்டாக பண்ணும். பட் அப்போ நமக்கு சின்டாக்ஸ் அடி வாங்கிடும் கொஞ்சம். பட் ஸ்டில் அது ஒரு பழைய மெத்தட், எல்லாமே அவுடேட்டட் மெத்தட். அதே போல டைரக்ட் மெத்தட் சொல்லுவாங்க. டைரக்ட் மெத்தட்னா இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுறது, சைனீஸ்லேயே டீச் பண்ணுறது. அதுவும் ஒரு வகையில் ஒரு நல்ல மெத்தட் தான். அண்ட் அது போல் இம்மர்சன் மெத்தட் சொல்லுவாங்க. அது ஒரே சேம் லாங்குவேஜ்லேயே அப்படியே டைரக்டாக டீச் பண்ணி இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணி சுற்றி எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து அதை நம்ம லிங்குவா ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்பி ரத்னா ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு லிங்குவா ஃப்ளட்டிங் அப்படிங்கக்கூடியது அது ஒரு டெக்னிக். எங்கே பார்த்தாலும் நம்மளை சுற்றி அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வார்த்தைகளையும் பரப்பி வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கு அதே மாதிரி தான் நமக்கு அந்த இம்மர்சன் மெத்தட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா. அண்ட் அதே போல் ஆடியோ லிங்குவல் மெத்தட் நம்ம மேலே பார்த்தோம். ஸோ அது நமக்கு திருப்பி ட்ரில்ஸ், ரெப்படேஷன்ஸ்லாம் வச்சு கைண்ட் ஆஃப் பிஹேவியரிஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட். அப்புறம் நமக்கு இதில் இருக்கக்கூடிய டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ், TPR அப்படிங்கக்கூடிய அது ஒரு மெத்தட். நமக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கும்போது
அதுக்கு நம்ம கிளாப் அப்படின்னு சொன்னா கிளாப் பண்றது, அல்லது ஜம்ப் ஜம்ப் பண்றது. ஸோ அந்த மாரி நம்ம இதெல்லாம் எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. ரொம்ப குட்டி பிள்ளைங்க அல்லது ஒருவேளை நமக்கு சில நேரங்கள்ல சில வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ்ல அ ஒருவேளை மென்டலி ரிட்டார்டட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மாரி குட்டி குட்டி அதாவது ஆக்ஷன்ஸ் அவங்களுக்கு பேசிக் ஆக்ஷன்ஸ் லைக் ஸ்டாப், ரன் இந்த மாதிரி பேசிக் ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆகும். ஸோ அது டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ். நம்ம சொல்றத அவங்க கேட்டு அவங்க பண்ணணும். அண்ட் அதே போல நமக்கு சைலண்ட் வே மெத்தட் உண்டு. டீச்சர் அமைதியா இருப்பாங்க. மற்றபடி அவங்களே ஸ்டூடெண்ட்ஸே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட தப்புகளை அவங்களே திருத்திக்கணும். அவங்களே தப்பா சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சரி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைலண்ட் வே மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேலப் கெட்டிங்னோட ஐடியா. அண்ட் சஜஸ்டோபீடியாங்கிறது நமக்கு மியூசிக் அதெல்லாம் பேக்ரவுண்டில் வச்சுட்டு நல்ல அழகான பீதாவான் மியூசிக், ஒரு சூப்பரான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல படிக்கும்போது ஆப்வியஸ்லி நல்லா மைண்ட்ல எல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜி லெசா லெசனோ அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சனோட ஐடியா. அதே போல நமக்கு நேச்சுரல் அப்ரோச் ஒன்று இருக்கு. நமக்கு கிராஷனோட அதனால பார்ப்போம். அஃப்கோர்ஸ் பின்னால நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் பார்க்க தான் போறோம். அப்புறம் டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் டீச்சிங் ஒன்று இருக்கு, டிபிஎல்டி. அதுவும் நிறைய பேர் பிஹெச்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அது மூலமா எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்விங் மூலமா எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான ஒரு சில இஎல்டி மெத்தட்ஸ், அப்ரோச்சஸ் தனியா, அப்புறம் லாங்குவேஜ் அக்யூசேஷன் தியரிஸ் தனியா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா யா ஒரு ரெப்படிஷன் மோஸ்ட்லி ஒரு 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 ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி 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 அதை கேட்கறதா இருக்கட்டும், அல்லது நமக்கு ஒரு விஷயத்த நம்ம முதல்ல சொல்லிட்டு திருப்பி ஒருத்தர் சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி மற்றவங்கலாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. யா அண்ட் ஆடியோ விஷுவல் அப்படிங்கிறது ரேர். பட் ஆடியோ லிங்குவல் தான் ஆக்சுவல் மெத்தட். அதுதான் ஆக்சுவல் மெத்தட். ஆடியோ லிங்குவல். யா அதில் அப்படி கொடுத்துருக்கு. ஸோ அது நமக்கு அது கிளியராகவும் இல்லையா, அது விஷுவலாக தான் இருக்கணும் ப்ராபப்ளி. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக அதுதான் ஆப்ஷன். அதுதான், வேற எதுவுமே அக்செப்ட் ஆகாது. ஆர்மி மெத்தட்னு சொல்லும்போது நமக்கு ஆடியோ பேஸ் பண்ணாம ரெப்படேஷன் இல்லாம இருக்காது, வராது. ரைட். ஸோ அதனால ஆப்ஷன் நம்ம பி கிளிக் பண்ணணும். வேற எதுவுமே அதில் சூட் ஆகாது. ஆல்ரைட். அண்ட் வேற அடுத்த ஒரு கொஸ்டின் நமக்கு. ஓகே, த ஹூ காயின் த டேர்ம் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ். ஸோ இது இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் நீங்க கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். மைக்கேல் ஹாலடியோட ஐடியா என்னெல்லாம் இருக்கு, நாம் சாம்ஸ்கியோட ஐடியா என்னெல்லாம் இருக்கு, அப்புறம் டெல் ஹிம்ஸோட ஐடியா என்னெல்லாம் இருக்கு, அப்புறம் ஹென்ரி டாசனோட ஐடியாஸ் என்னெல்லாம் இருக்கு, கொஞ்சம் லைட்டா பார்த்து வச்சுக்கணும். ஒருவேளை நமக்கு இந்த நேட்டிவிசம் அப்படிங்கிற விஷயம். ஸோ அது மாதிரி சில ஐடியாஸ் நம்ம லைக் மைக்கேல் ஹாலடே ஃபேமஸான ஒரு பர்சன். அண்ட் அதுல அந்த நேட்டிவ் ஸ்பீக்கரிசம் கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு டேர்ம் உண்டு. ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள ரொம்ப காட் லைக்கா பார்ப்பாங்க, பட் மற்றவங்கள பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி நாம் சாம்ஸ்கியோட ஐடியாஸ். அப்புறம் இந்த இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து யார் அப்படின்னா இந்த டெல் ஹிம்ஸ் அப்படிங்கக்கூடிய பர்சன். அண்ட் ஏன் அவர் அந்த மெத்தடை கொண்டு பண்ணிருக்காரு, அந்த அந்த டேர்ம் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ்ங்கிறது நமக்கு நாம் சாம்ஸ்கியோட ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவரு சொல்லக்கூடிய ஐடியா என்ன சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ் ரெண்டா சொல்லுவாரு. அது லிங்குவிஸ்டிக் காம்பிடன்ஸ், அதாவது லாங்குவேஜை எந்த அளவுக்கு திறமையா ஒருத்தரால அந்த 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 காம்பிடன்ஸ் அவங்க எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு கூட நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதுல பார்ப்போம். ஏன்னா அதே போல நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இது கிட்டத்தட்ட சிமிலரா நாம் சாம்ஸ்கியோட காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த பரோல் அப்படிங்கக்கூடிய ஐடியாவையும் எப்பவுமே கம்பேரிட்டிவா சொல்லுவாங்க. பட் அதே போல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்ல போனா, இந்த கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ்ங்கிறது இது வந்து ஒருத்தருக்கு லாங்குவேஜ் தெரியறது முக்கியம் கிடையாது. அவரோட ஐடியா என்னன்னா, நாம் சாம்ஸ்கி சொல்ற மாதிரி அந்த லிங்குவிஸ்டிக் காம்பிடன்ஸ், அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் அழகா யூஸ் பண்ண தெரியுது அப்படிங்கிறத விட கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிற தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, இங்கிலீஷ் நல்லா பேச தெரியலாம், பட் அதை ப்ராப்பரா ஒரு எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியலன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியரா போயிடுவாங்க இல்லையா. அப்போ ஒருவேளை ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ட பேசும்போது ஹே கம் ஹியர், கேன் யூ ஹெல்ப் மீ அப்படி கேட்டுடலாம். அதே நேரத்துல ஒரு டீச்சர்கிட்ட சொல்லும்போது வந்து அந்த மாதிரி ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படி சொல்ல முடியாது. அல்லது ஹே கம் ஹியர் ஹெல்ப் மீ அப்படி சொல்ல முடியாது. இங்கிலீஷ் பேச தெரியவங்க அப்படி இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. அப்போ இடம்பொருள் பார்த்து என்ன பண்ணணும், அவங்க சொல்லும்போது would you mind helping me மேம் அப்படி கேட்கலாம். ஸோ அது எவ்வளோ பொலைட்டா இருக்கு. would you mind helping me, could you please help me அப்படி கேட்கலாம். அதே நேரத்துல இந்த
கேன் குட் யூஸ் பண்றதே ஒரு கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் தான் இல்லையா? எல்லார்ட்டையும் நம்ம வந்து கேன் யூ ஹெல்ப் மீ? அது பொலைட்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் பொலைட்டா ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? அப்படி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வேரியன்ஸ் அதுதான் இடம் பொருள் பார்த்து நமக்கு கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ்ங்கிறது அதுதான். ஒவ்வொரு கல்ச்சுரல் நார்ம்ஸை பொறுத்து, அவங்க இடத்த பொறுத்து, அப்புறம் நமக்கு டிஸ்கோர்ஸ் காம்பிடன்ஸ் உண்டு. என்ன கேட்கறவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணணுங்கிறது. ஒருவேளை சம்மந்தமே இல்லாம அவங்க ஒண்ணு கேட்டிருப்பாங்க. நம்ம ஒண்ணு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. அந்த மாரி சில விஷயங்கள். சில இடங்கள் நமக்கு வந்து சில வார்த்தைகள் தெரியல அப்படின்னா, அது நம்ம ஸ்ட்ராட்டஜிக் காம்பிடன்ஸ் சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக் காம்பிடன்ஸ்ங்கிறது ஒருவேளை ஒரு வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. ஒருவேளை பேரட்டுங்கிற ஒரு பறவைக்கு நமக்கு வந்து பேரட்டுங்கிற வார்த்தை தெரியவே இல்லை இங்கிலீஷ்ல. அப்போ ஒருவேளை நம்ம மத்த விஷயங்கள பத்தி பேசலாம். ஒருவேளை கிரீன் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அல்லது கிரீன் பேர்ட் வித் ரெட் மவுத் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம அ சொல்லலாம். நமக்கு தெரியாத இடங்கள்ல ஒருவேளை நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள அது மவுத்தே முதல்ல கிடையாது இல்லையா? ஓகே. ஸோ அப்படி நம்ம சொல்லலாம். சில இடங்கள்ல அ அக்செப்டட். ஸோ அந்த மாரி இடம், பொருள் பார்த்து சமாளிக்கக்கூடியது. அது தான் அந்த இடத்துல கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் அவ்வளோதான். அது நமக்கு அந்த ஐடியாவ குடுத்தது யாரு அப்படின்னா, ஆப்ஷன் சி டெல்ஹிம்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ஓகே. இது எப்படியோ தப்பி தவறி இங்க வந்து ஜம்ப் ஆகி இங்க வந்திருக்கு. இது ஆக்சுவலா அ ரிலே ரிலே ரிலையபிலிட்டி ரிசர்ச்ல உள்ள கொஸ்டின். எப்படியோ நமக்கு ரிசர்ச்லயுமே காமன் ரிசர்ச் கொஸ்டின் இல்லையா? ஒரு இஎல்டி ரிசர்ச்சா இருந்துச்சுனாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒரு ரிலையபிலிட்டி ஒரு டெஸ்ட் எடுத்தோம்னா, அது எந்த அளவுக்கு ரிலையபிள் அப்படின்னு பார்க்கணும்னா, அது எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பா அது டெஸ்ட் மெஷரிங் வாட் இஸ் டிசைன் டூ மெஷர். டெஸ்ட் மெஷரிங் வாட் இஸ் டிசைன் டூ மெஷர் அது ரிலையபிலிட்டி கிடையாது. என்ன மெஷர் பண்ணணுமோ அத மெஷர் பண்ணணும் கரெக்ட்டா. அப்டின்னா அது வேலிடிட்டிக்குள்ள வந்துரும். டெஸ்ட் வித்தவுட் லேர்னர் சென்டர் அசஸ்மென்ட் இல்ல. யூஸ் ஆஃப் ரூபிரிக்ஸ் டியூரிங் தி டெஸ்ட் இல்ல. கன்சிஸ்டன்சி ஆஃப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் எ ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ் ஓவர் டைம். இது நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சிஸ்டன்சி தான் ஆக்சுவலா ரிலையபிலிட்டி. எத வச்சு ஒரு டெஸ்ட்ட வந்து நம்ம வந்து அ ரிலையபிள் அப்டின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அந்த டெஸ்ட்ட எத்தன தடவ எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது அது எத்தன பேருக்கு எடுக்கும்போதும் சரி, சேம் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வரணும். ஒரு தடவ எடுக்கும்போது வந்துச்சு, நான் எங்க ஊர்ல எடுக்கும்போது வந்துச்சு, இங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டா, அது வந்து ரிலையபிளே கிடையாது அந்த டெஸ்ட். ஸோ அது எத்தன தடவ எடுக்கும்போதும் நமக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வரணும். அதுதான் நமக்கு அந்த இடத்துல ஆப்ஷன் ஆன்சர் வர வேண்டியது. அண்ட் இது ஒரு கொஸ்டின் நமக்கு எப்பவுமே எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நெட்டோ, செட்டோ எதுனாலும் பரவால்ல. பொதுவா நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே எல்லா கொஸ்டினும் ஒரே மாரி ஆ ஈக்குவலா இருக்காது. ஈக்குவலா அந்த கொஸ்டினோட எவ்வளவுக்குள்ள டஃப்பா இருக்கு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈக்குவலா இருக்காது. இப்போ சில கொஸ்டின் மேபி அவங்க நெறைய கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மாரி மாடரேட் கொஸ்டின்ஸ வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 60% மாடரேட். அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்த உடனே சொல்ற மாரி, வாவ்! ரோமியோ அண்ட் ஜூலியட் யார் எழுதுனா? ஷேக்ஸ்பியர். இவ்ளோ ஈஸியா ஒரு 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 2, 3 கொஸ்டின் அங்கங்க மக்கள் மனசுடைஞ்சு போயிறக்கூடாதுல்ல. வாழ்க்கையில ஒண்ணுமே தெரியலையேன்னு நெனச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அப்படிதான் வைப்பாங்க ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி லெவல பொறுத்து, அத கேட்டகரைஸ் பண்ணிட்டு, அது ஒரு மேபி அங்கங்க தூவி விட்டுருப்பாங்க. ஒரு 4, 5 கொஸ்டின் இருக்கும். நம்ம அந்த 4, 5 கொஸ்டின பார்த்துட்டு, அப்பா எக்ஸாம் எவ்வளோ ஈஸின்னு சொல்லி சொல்லிறக்கூடாது. ஸோ, அ அப்புறம் இன்னும் ஒரு சில கொஸ்டின் இருக்கும். அது இருக்கறதுலயே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈவன் அது தலைகீழ்ன்னு படிச்சிருந்தாலும், நமக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. மேபி அந்த நேரத்துல நம்ம கடவுள நம்பி ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் போடுற மாரி இருக்கும். அப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் அங்கங்க இருக்கும். ஸோ அப்படி நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கும் அங்கங்க. ரொம்ப ரொம்ப என்னதான் படிச்சாலும் 100 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின் நமக்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ அது அது யாருனாலும் சரி. ஈவன் அது ஜேஆர்எஃப் 10 தடவ அடிச்சவங்களா இருந்தாலும் சரி, 11 தடவ அடிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஈவன் நானே போயிட்டு நான் 5 தடவ கிளியர் பண்ணியிருக்கேன். அப்பவும் போயிட்டு திருப்பி இப்பவும் போய் உட்கார்ந்தாலுமே, அ 100 கொஸ்டினுக்கு 100ன்னு தெரியாது கண்டிப்பா. ஆனா நம்ம நமக்கு கெஸ் பண்ணிருவோம். கெஸ் பண்ணவும் நமக்கு முடியும். பட் எக்ஸாக்ட்டா நமக்கு எல்லாருக்குமே ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து நான் வந்து என்னமோ இருக்கிற எல்லா கொஸ்டினுமே கரெக்ட்டா எழுதி பாஸ் பண்ண மாரி நெனச்சுருவாங்க. அப்படி சொல்லிப்பாங்க. ஆனா அத உண்மைய சொல்லப்போனா, அந்த இடத்துல எழுதும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் கெஸ்ல போடுற மாரி இருக்கும். அப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும் அங்கங்க. நம்ம இந்த கொஸ்டின்க்குள்ள வருவோம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்கு. அண்ட் இதுக்குரிய ஆன்சர் வந்து மைசூர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. இது உங்களுக்கு நான் குடுக்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இன் இந்தியா படிக்கும்போது டெஃபினட்டா இத நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது நீங்க தெரிஞ்சத ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 2 குரூப் இருக்கு இல்லையா? ஒரு குரூப் மிஷனரி குரூப். ஸோ அவங்க கிறிஸ்டியன் மிஷனரீஸ். இன்னொரு குரூப் நமக்கு
ஓரியன்டலிஸ்ட். அப்போ நமக்கு விச் பிரிட்டிஷ் கவர்னர் initiated the translation of Bhagavad Gita and the Mahabharata in English. இது யார் நமக்கு பண்ணா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா நானே சொல்லிடுறேன், ஒண்ணும் இல்ல. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுல யார் யாரெல்லாம் டிரான்ஸ்லேஷன்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள்கள்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியணும். யா, எனி கெஸ்? ஆல்ரைட், ஆல்ரைட், ரைட், ரைட். ஸோ நமக்கு மோஸ்ட்லி டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டாலே இந்த வில்லியம் ஜோன்ஸ் ஒரு ஜட்ஜு. ஸோ அவரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். அவருமே டிரான்ஸ்லேட் பண்றதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர். சகுந்தலாவை பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி அங்கங்க அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. அதே நேரத்துல நமக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஓரியன்டல் லேர்னிங், ஓரியன்டல் புக்ஸ்னாலே அவர் உயிரை விட்டுருவாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அண்ட் அவர் தான் இந்த பகவத்கீதா அப்புறம் மகாபாரதா மாதிரியான டெக்ஸ்ட்டை ஏன்னா அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறத ஆரம்பிச்சு வச்சது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நான் சொல்றேன், இப்போ நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றவங்க கணக்குல வர மாட்டாங்க. இந்த 2 பேரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இவர் ரொம்ப முக்கியம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து எப்பவுமே அவரை ஒருத்தருக்கு ஓரியன்டல் லேர்னிங், அவர் ரொம்ப ரொம்ப பகவத்கீதா மகாபாரதா மாதிரியான இந்தியன் மெத்தாலஜிஸ்க்கு ரொம்ப ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஆசையா அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைச்சாரு. யா, அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின். ஓகே, who made the distinction between Lang and Parole? யாராவது ஒருத்தர், பழைய ஸ்டூடெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஓகே, வெரி குட். ஸோ நமக்கு இதுக்குரிய ஆன்சர் வெரி குட், QCOM BTD மேம். ஓகே, நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சஜூர் தான். ஸோ இவர் தான் லேங் அண்ட் பரோல் ரெண்டா பிரிச்சுப்பாரு. அப்புறம் லேங்னா என்ன அர்த்தம்? ஓவரால் சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து விஷயங்களும், அதுல இருக்கக்கூடிய கிராமர், அந்த லிங்குவிஸ்டிக் ஐடியாஸ், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்தது ஓவராலா லாங்குவேஜ் அஸ் அ சிஸ்டம். அதுல இதுதான் அதுதான் கிடையாது, எல்லாம் மொத்தமா. ஓகே, அதுல நமக்கு பரோல் அப்படிங்கக்கூடியது ஒரு பர்டிகுலர் அட்டரன்ஸ். அந்த அட்டரன்ஸுக்கு மேபி ஐ வாண்ட் காஃபி, ஐ நீட் டீ, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல சொல்றது. நம்ம அதுக்கு அந்த பர்டிகுலர் அட்டரன்ஸுக்குன்ட்டு ஒரு சில சின்டாக்ஸ் இருக்கும். ஐ வாண்ட் காஃபி, அப்ப நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு காஃபி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இப்படி நமக்கு வந்து அட்டரன்ஸ், இண்டிவிஜுவலா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறோம்னா தட் இஸ் பரோல், பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ். அண்ட் பட் லேங் அப்படிங்கக்கூடியது நமக்கு ஓவரால் லாங்குவேஜ், ஓவரால் அது இங்கிலீஷ் லாங்குவேஜோ ஏதோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் எடுத்துட்டோம்னா சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். ஓகே, ரைட். ஸோ அதை நமக்கு தெரியணும். அண்ட் நான் மறுபடியும் நான் சொல்றேன், இந்த பீப்புளோட நேம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஹாலிடே, நாம் சாம்ஸ்கி, அப்புறம் இந்த டெல் ஹிம்ஸ். ஓகே, அண்ட் இவரோட நேட்டிவ் ஸ்பீக்கரிசம் கொஞ்சம் முக்கியம், லைட்டா பார்த்துக்கோங்க. Alright. And அடுத்தது, who has authored the book Principles and Practice in Second Language Acquisition அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா நீங்க சொல்லலாம், இல்லை நானே சொல்லிடுவேன், ஒண்ணும் இல்லை. ஓகே, பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். இந்த ஒரு வார்த்தையே போதும், SLA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ல நிறைய தியரிஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், குழந்தை வந்து முதல்ல லாங்குவேஜ் அக்வயர் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸ் உண்டு. அண்ட் அதே போல செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் பண்ணும்போது என்னென்ன நடக்குது அதுக்கு நிறைய தியரிஸ் உண்டு. அதில் ஒன் ஆஃப் த தியரிஸ் தான் நமக்கு கிராஷனோட தியரிஸ். ஓகே, நம்ம கீழே போட்டிருக்கல ஸ்டீஃபன் டி கிராஷன், ELTல நம்ம படிச்சிருக்கணும். அண்ட் இவங்கெல்லாம் பீட்டர் ராஜ் வந்து கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ்ல வருவாரு. அண்ட் டேவிட் நன் அவள வர மாட்டாரு. அப்புறம் ஜார்ஜ் யூல் பேசிக் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ், நமக்கு அந்த ஜார்ஜோட புக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இன்ட்ரடக்ஷன் டு லாங்குவேஜ். அண்ட் அதே போல இந்த பர்சனோட இவரோட ஐடியா தான் அந்த அவரோட புக் தான் அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இன் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ங்கிறது. அப்போ நமக்கு அந்த புக்ல மெயினான ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவர் நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. அண்ட் அவரோட ஃபேமஸான ஒரு கான்செப்ட்னு சொல்ல போனா அவரோட அந்த மாடல், லாங்குவேஜ் மாடல், அதுல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்விசிஷனுக்கும் லேர்னிங்க்கும் வித்தியாசம் கொடுத்துருப்பாரு. ஆக்வயரிங் அப்படிங்கக்கூடியது நான் சொல்றேன், இல்லை போட்டிருக்கு இல்லையா, அந்த ஆக்விசிஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா எஃபோர்ட்லெஸ்ஸா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது. இப்போ ஒரு குழந்தை சின்ன வயசுல தமிழ் லேர்ன் பண்ணது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையா எடுத்து, ஓகே இது வந்து இந்த வார்த்தைக்கு இது அர்த்தம், இந்த வார்த்தைக்கு அப்படி நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு குழந்தை பண்ணல. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நேச்சுரலாவே அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே கேள்விப்பட்ட உடனே மைண்ட்ல பதிகிற மாதிரி தான் இருக்கும்.
இல்லையா? ஸோ ரொம்ப எஃபோர்ட்லெஸ். நமக்கு லேர்னிங் அப்படிங்கிறது மண்டைய உடைச்சிட்டு நம்ம டெய்லி 10 வார்த்தை படிப்போம் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லி வெக்காபுலரி ஆப்லாம் ஏற்றி வச்சு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அது எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடியது. அது 10ல 2 கூட மைண்ட்ல நிற்காது. அது ஒரு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஆக்சுவலா. ஸோ எனிவே ஸோ அப்படி நமக்கு அது நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறது லேர்னிங்னு சொல்லுவோம். எஃபோர்ட்லெஸ்ஸா வரக்கூடியது, நேச்சுரலா வரக்கூடியத நம்ம வந்து அது அன்கான்ஷியஸாவே படிச்சிடும். நமக்கு எப்படி நாம் சாம்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்லுவார். லேட் எல்ஏ எல்லாரோட மைண்ட்லயும் லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் அப்படிங்கிற கூட ஒரு டிவைஸ் இருக்கு. லேட் எல்ஏடி அப்படின்னு சொல்லுவாரு. அது அது நமக்கு அறியாமலேயே அதான் ஒரு யூனிவர்சல் கிராமர் சொல்ற. எல்லா கிராமருக்கும் அது காமனா இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியாமலேயே நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்படும் போது அது அப்படி அப்படியே நவுனாவும் வேர்பாவும் மாத்திக்கிட்டே மைண்ட்ல பதிய வச்சுட்டே இருக்கும். அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ண நினைக்கும் போது நம்மள அறியாமலே அந்த ஸ்லாட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்படிலாம் ஒரு ரேடிக்கலான சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு நாம் சாம்ஸ்கி. இவர் இல்ல. அதே போல இவரும் சொல்றாரு. ஏன்னா அவரோட அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அவர் ஹைப்போதிசிஸ் அதாவது மானிட்டர் ஹைப்போதிசிஸ் ஒன்று சொல்லுவார். அது என்னது மானிட்டர் ஒருவேளை அந்த டயக்ராம் அந்த ஆக்சுவலா அந்த பிக்சர் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சா காமிச்சிருப்பேன். பட் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. எனிவே நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மானிட்டர் ஹைப்போதிசிஸ் ஒன்று சொல்லுவார். இதே சேம் பர்சன் இந்த ஸ்டீஃபன் கிராஷன். அண்ட் மானிட்டர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கிராமர் நாலேஜ். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ரூல்ஸ் முதல்ல தெரிஞ்சிருக்கும். நம்மளே என்ன பண்ணுவோம், திடீர்னு சொல்லும் போது ஒருவேளை ஒரு கிராமர் தப்பு விட்டுரும் ஏதோ ஒரு இடத்துல. ஒருவேளை ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆக்சுவலா அதுதான் கரெக்டான ஒண்ணு. ஒருவேளை நம்ம ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்னு தப்பா சொல்லிடுவோம். அப்புறம் இம்மீடியட்டா மைண்ட்ல நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓ மை காட், இது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஏன் சொன்னேன்னா இது கிராமட்டிக்கல தப்பு இல்ல, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தானே கரெக்ட். அப்ப நம்ம திருத்திப்போம். அது ஒருவேளை ராஜு லைக்ஸ் காஃபின்னு சொல்றப்ப ராஜு லைக் காஃபின்னு தப்பா சொல்லிட்டு இல்ல எஸ் வருமே அப்படின்னு நம்ம திருத்திப்போம். ஸோ இந்த திருத்துறது, அதாவது நமக்கு கிராமர் ரூல் முதல்ல தெரிஞ்சிருந்தோம். அதுதான் மானிட்டர். உள்ளுக்குள்ள நமக்கு மனசுல இருக்கணும். அந்த கற்பனைகள் மனசுல இருந்தாதான் அப்புறம் அதை நம்ம உள்ள இருந்து உணர்த்தும் இது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஐ மீன் அந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் இது ஒரு விஷயம். அண்ட் அவரோட நேச்சுரல் ஆர்டர் ஹைப்போதிசிஸ் சொல்றேன். நேச்சுரல் ஆர்டர் ஹைப்போதிஸ்ங்கிறது லாங்குவேஜ் ஒரு ஆர்டர்ல தான் எப்பவுமே ஒரு ப்ரிடிக்டபிள் ஆர்டர்ல தான் மைண்ட்ல ஏறுது அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா. அண்ட் இன்புட் ஹைப்போதிசிஸ் சொல்லுவார். இன்புட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்புட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பார். I+1. ஓகே, ஐங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. ஓகே, நமக்கு புதுசா ஒருத்தருக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுக்கும்போது உடனே ஒரு தெரியாத ஒருத்தருக்கு போய் ஒரு சின்ன குழந்தைக்கு போயிட்டு நம்ம டைரக்டா அவங்களுக்கு காம்ப்யூட்டேஷனல் லிங்குஸ்டிக்ஸ் சொல்லி தரேன் அல்லது சின்டாக்ஸ் சொல்லி தரேன், செமான்டிக்ஸ் சொல்லி தரேன்னு போகக்கூடாது. அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியுமோ அது ஒன் ஸ்டெப் மேல. ஒருவேளை அவங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, நம்ம ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு என்ன பண்ணுவோம், சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். அல்லது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஈஸியா போனோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒன் ஸ்டெப் மேல. அதுதான் நமக்கு காம்ப்ரஹென்சிபிள் இன்புட் சொல்லுவாங்க. ஆல்ரெடி எனக்கு இது தெரியும், ஓகே உனக்கு அது தெரியுமா, அதோட ஒரு ஸ்டெப் மேல. அதான் I+1. ஐங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த ஒரு நாலேஜ். அதுல இருந்து ஒன் ஸ்டெப் ஹையரா போகும்போது தான் காம்ப்ரஹென்சிபிள், அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். காம்ப்ரஹென்சிபிள் அண்டர்ஸ்டாண்டபிள் இன்புட். அதே போல இன்னொரு ஐடியா சொல்லுவாரு. இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கு ஒரு விஷயம் பெரிய தடங்களா இருக்கு. அதுதான் வந்து அஃபெக்டிவ் ஃபில்டர் ஹைப்போதிசிஸ் சொல்லுவாரு. அஃபெக்டிவ் ஃபில்டர்னா ஒருவேளை நம்ம ஒரு லாங்குவேஜ்ல தமிழ்நாட்டுல ஒரு கல்ச்சர்ல இருக்கும். அண்ட் நம்ம திடீர்னு புதுசா இன்னொரு கல்ச்சருக்கு நம்ம இன்னொரு லாங்குவேஜ்ல உள்ள வார்த்தைகளை படிக்கும்போது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம படிக்க ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல மூவி பார்த்து படிக்கலாம் நினைப்பேன். அந்த மூவில பேசக்கூடிய இங்கிலீஷ் மோஸ்ட்லி நமக்கு தெரியும். அதெல்லாம் கேஷுவல் இங்கிலீஷ். அதெல்லாம் ரொம்ப அகடமிக் இங்கிலீஷ் கிடையாது. அண்ட் ரொம்ப ரொம்ப கேஷுவலா அவங்க எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப ஃப்ரீயா யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒருவேளை அதை பார்த்து மிரள வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில நேரங்களில் நம்ம கல்ச்சருக்கும் அதுக்கும் அந்த கல்ச்சரல் பேனிக் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், ஐயோ ஏன்னா இப்படிலாம் நம்ம இங்கிலீஷ்லாம் இவ்வளவு மோசமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அண்ட் சில நேரங்களில் நம்மளோட அந்த அஃபெக்ஷன் இமோஷனே நம்மளை என்ன பண்ணிடும், கண்ட்ரோல் பண்ணி படிக்க விடாம தடுத்துட்டே இருக்கும். ஒருவேளை இதுல மட்டும் இல்லை, ஒருவேளை ஒரு வயசான ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்காருன்னா கூட அவருக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு அஃபெக்டிவ் ஃபில்டர் அவங்கள இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண விடாம தடுக்கும். அதை நம்ம தூரத்துக்கு போட்டுறோம். ரைட், இதான் அவரோட ஐடியாஸ். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒர்க். ஆனால் நான் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறனால நான் சொன்னேன். மற்றபடி நம்ம எல்லா ஒர்க்கும் டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், யா இதுல இருக்கக்கூடிய ஒரு சில நேம்ஸ் கொஞ்சம் சொல்றேன். அவங்களுக்கு முக்கியமான நேம். இந்த CK ஆர்டன் முக்கியம். ஓகே, ஐயர் ரிச்சர்ட்ஸும் இந்த CK ஆர்டனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரைட், அண்ட் அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த லுட்விக் ஹெமன்ஹோஃப் அப்படிங்கிற ஒரு பர்சன்
முக்கியம். ஓகே, ஜமாங் ஹோ அப்படிங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு லாங்குவேஜ் இது ஆக்சுவலா ஒரு லாங்குவேஜ். இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சில சில நாவல்ஸ்லயோ அல்லது சில அ வித்தியாசமான கான்டெக்ஸ்ட்ல, கிரியோல் கான்டெக்ஸ்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு பழைய முன்னாடியே உள்ள ஒரு பெர்சன் தான். 1887ல உள்ள ஒரு பழைய ஒரு 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 லாங்குவேஜ் டீச்சர். ஓகே, அவரோட ஐடியா அந்த லுட்விக் ஜமென்ஹாப் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் இவர் தான் இந்த எஸ்பெரண்டோ அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறார். அது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி இவர் வாழ்ந்த காலகட்டம் அவர் ஜெர்மன்ல ஐ மீன் போலண்ட்ல வாழ்றாரு. போலண்ட்ல அந்த அவர் வாழ்ந்த டைம்ல ஒவ்வொரு மக்களும் நிறைய லாங்குவேஜ் பேசுறாங்க. ஏன்னா அந்த இடம் நமக்கு தெரியும், போலண்ட்னாலே மிக்சரா இருக்கும் இல்லையா? ஒரே லாங்குவேஜ் எல்லாரும் பேச மாட்டாங்க. ஒரே இடத்துல போலண்ட்ல இருக்கக்கூடிய ஜூயிஷ் மக்கள் ஒரு ஒரு வகையான இடிஷ் லாங்குவேஜ் பேசுவாங்க. அண்ட் அப்கோர்ஸ் நமக்கு ரஷ்யன் அங்க பேசினாங்க. அப்புறம் பாதி பேர் ஜெர்மன், பாதி பேர் போலிஷ். இப்படிப்பட்ட எல்லாம் மிக்சரா இருந்ததுனால அவர் பார்த்தாரு, நம்ம ஒரு 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 உருப்படியான ஒரு சிங்கிள் லாங்குவேஜை கண்டுபிடிப்போம். அந்த லாங்குவேஜை உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆக்கும் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, உலகம் ஃபுல்லா எல்லாரும் என் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி இந்த எஸ்பெரண்டோங்கிற ஒரு காமன் லாங்குவேஜ். இது ரொம்ப ரொம்ப காமன். ஏன் காமன் அப்படின்னு சொல்ல போனா, இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்காது. உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா, இந்த சிகே அக்டனோட சிகே அக்டன் இன்னொரு பர்சன், இவர் இதை கண்டுபிடிக்கல. ஆக்சுவலா கண்டுபிடிச்சது லட்விச் தான். ஆனா நமக்கு இந்த சிகே அக்டனோட ஒரு ஐடியா உண்டு. அவர் வந்து பேசிக் இங்கிலீஷ், BASIC ஃபுல் கேபிட்டல், ஓகே, பேசிக் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஐடியா சொல்லியிருப்பாரு. அந்த ஐடியா அப்படி பார்க்கும்போது அது வந்து இவர் மட்டும் இல்ல, இவர் கூட ஐஏ ரிச்சர்ஸ் சேர்ந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஐடியா அப்படி பார்க்கும்போது கப்பல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரியும். நமக்கு தெரியும், கப்பல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கேட்டு பார்த்தோன்னா எல்லாருமே ஒரே ஆட்களா இருக்க மாட்டாங்க. மேபி ஒரு பிரான்ஸ்ல ஒரு 2 பேர் இருப்பாங்க, ஸ்பெயின்ல ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அப்ப நமக்கு புரியாது. அப்படிப்பட்ட டைம்ல ஒரு கைண்ட் ஆஃப் காமன் லாங்குவேஜ், அவங்க காமன் லாங்குவேஜ்னு சொல்றத விட ஒரு ஈஸியான லாங்குவேஜ். ஒருவேளை சைனீஸ் பீப்புளுக்கு அந்த காலத்துல லாங்குவேஜ் தெரியாதா, அப்ப இங்கிலீஷ் தெரியாதா இருக்கும். அப்ப அந்த மாதிரி மக்களுக்கு டீச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப இவர் ஒரு சிஸ்டமிக் லாங்குவேஜ் இவரும் ஐஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தாங்க. ஜஸ்ட் 650 வார்த்தைகளை மட்டும் நீங்க படிங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. வெறும் 650 வார்த்தை. நமக்கு தெரியல பேசிக் லாங்குவேஜ் லைக் ஸோ கம், கோ, ஈட், அந்த மாதிரி ஒரு சில பேசிக் வேர்ட்ஸ் அதை படிச்சுட்டு அவங்களோட கிராமர் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நமக்கு கோ, வெண்ட், கான் அப்படின்னு 3 ஃபார்ம்லாம் கிடையாது. கோ, கோல்டு, அப்புறம் அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஈஸி. அப்புறம் அது நீங்க நினைக்கலாம், ஒரு கிராமட்டிக்கலா தப்பு தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டேக்குடுன்னு சொன்னா தப்பு தான். ஆனா நமக்கு புரிஞ்சா ஓகே தான். நமக்கு தெரியல பாஸ்ட் டென்ஸ்ல ஐ டேக் தட் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா அது ஆக்வர்டா இருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கு முதலாளிக்கு புரிஞ்சா போதும். நமக்கு அந்த கிச்சன் கிச்சன் இங்கிலீஷ் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம், அது கிச்சன் கிச்சன் பட்லர் இங்கிலீஷ், ரைட்? கைண்ட் ஆஃப் பட்லர் இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஒரு பேசிக் இங்கிலீஷ். ஒரு அது அது முதலாளிக்கு புரியும். அவ்வளவுதான். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் புரிஞ்சா போதும். வேற யாருக்கு புரியணுங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சாங்க. டூ பேசிக். அதே போலதான் இவர் கண்டுபிடிச்சதும் அந்த எஸ்பெரண்டோ அப்படிங்கக்கூடியதும் அதே மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸி கிராமர், இர்ரெகுலர் வேர்ப்ஸே கிடையாது. அண்ட் அதே போல சிம்பிள் வெக்காபுலரி, ரொம்ப ரொம்ப ஈஸியான வெக்காபுலரிஸ். அப்புறம் ஸ்பெல்லிங் கூட ரொம்ப ரொம்ப நமக்கு தெரியும். சைக்காலஜிக்கு ஸ்பெல்லிங் எழுத சொன்னா, ஒரு குழந்தைய போய் சைக்காலஜி எழுதுனா SIKOLOGIன்னு போட்டுரும் அந்த குழந்தை. அல்லது JIன்னு போட்டா கூட இல்ல, சந்தேகப்படுறதுக்கு இல்ல. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அது அது கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த அந்த ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே. அது நம்ம போனிக் ஸ்பெல்லிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு கேட்கும் போது காதல் என்ன கேட்குதோ அதை அப்படியே எழுதிடுறது. ஒருவேளை சைக்காலஜி, சைக்காலஜினா COI அல்லது CIKO அல்லது SIKOLO JI சைக்காலஜி வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு அரைக்குறை ஸ்பெல்லிங், அந்த மாதிரி ஒரு ஃபொனட்டிக் ஸ்பெல்லிங்ல எழுதுறதை என்கரேஜ் பண்ணாரு. ஆக்சுவலா மோஸ்ட்லி காதல கேட்கறதுக்கும் எழுதுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து PSYCHOLOGY அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத தேவையில்லை. அதுமாதிரி ஜெண்டர் கிடையாது. ஜெண்டரும் ரொம்ப ஷி எல்லாம் ரொம்ப கம்மியா குறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இது நிறைய பாப்புலராகவும் ஆச்சு. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம இந்த எஸ்பெரண்டோங்கிற வார்த்தையை ஈவன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லேயே பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபேமஸ் தான். நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் தான் வந்து லிங்கோ ஃப்ராங்காவா இருக்க தவிர இந்த எஸ்பெரண்டோ ரொம்ப பெருசாக ஆகலை. பட் ஸ்டில் அது ரொம்ப அந்த காலத்தில் ஃபேமஸா இருந்த ஒரு விஷயம் தான். ரைட், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் நம்ம மூவ் ஆகி போகலாம். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின், விச் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ இன்டர்னல் இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். யாராவது யாராவது யாருனாலும் செட் பேட்சோ, நெட் பேட்சோ, TRB பேட்சோ யாருனாலும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விச் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல், ஸ்டடிங்கிறது ஆலஜின்னு முடியணும் ஆப்வியஸ்லி. இல்ல அப்படி முடியலன்னா கூட அது ஓகே தான், பரவாயில்ல. பட் ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் எப்படி உருவாகுது உள்ளுக்குள்ள,
ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உருவாகுது. ஒருவேளை சைக்காலஜி அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தையை நம்ம வந்து சைக்கி அப்படின்னு ஒரு தனியா பிரிச்சிடலாம். ஆலஜி அப்படி தனியா பிரிச்சிடலாம். அப்புறம் 2யும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்றத எந்த ஒரு ஸ்டடி வந்து ஓகே. சரி நானே சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல. ஸோ இத நம்ம என்ன சொல்லுவோம்னா, மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம் நமக்கு. பொதுவா அந்த ஒவ்வொன்னுக்கும் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபோனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது சவுண்ட்ஸ் எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஃபோனாலஜி, ஃபோனடிக்ஸ்ங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். அண்ட் ஃபோனாலஜி பெரிய ஏரியா. அதே போல நமக்கு செமான்டிக்ஸ் அப்படிங்கிறது மீனிங் எப்படி உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. படிக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியா. மீனிங் எப்படி உருவாக்கப்படுது? எந்த அடிப்படையில நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம்? அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். செமியாட்டிக்ஸ்ங்கிறது ஒரு சைன், இண்டிவிஜுவல் சைன் எப்படி வந்து கான்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு படிச்சிருப்போம். அண்ட் அதுமாதிரி மார்ஃபாலஜிங்கிறது ஒரு வேர்டு எப்படி உருவாகுது? ஆக்சுவலா அது நம்ம சிஸ்டமிக்கா பார்க்கும்போது குட்டில இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒருவேளை ஃபோனாலஜி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் சவுண்ட் அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஒரு வேர்ட். நான் என் பேர் கேரட் சொன்னேன்னா அந்த வார்த்தை கேலே எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு குட்டி குட்டி போனிம் அதுல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இந்த இண்டிவிஜுவல் போனிம் சேர்ந்து ஒரு பெரிய வார்த்தை வருது, இது நமக்கு தெரியும் நமக்கு இல்லையா? ஸோ அதே போல நமக்கு ஒரு வேர்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போனா அந்த வேர்டுக்குள்ளேயே உடச்சு 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 நமக்கு ஸ்டெம் இருக்கும். அதுல நமக்கு ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், ஒரு அஃபிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணலாம் நம்ம எப்பவுமே ஒரு அன்கண்டிஷனல் அப்படின்னு சொன்னா அப்படிங்க தனியா பிரிச்சிடலாம். அப்புறம் நமக்கு அதுல பவுண்ட் மார்ஃபிம் அதெல்லாம் உண்டு இல்லையா? நமக்கு வந்து எப்பவுமே எல்லா எல்லா மாஃபிமும் வந்து நமக்கு ஸ்டாண்டலோன் மாஃபிம் கிடையாது. எல்லா பாதி வந்து பவுண்டா இருக்கும். ஏதாவது ஒண்ணு கூட சேர போறோம் அன்கண்டிஷனல் சொல்லும்போது தனியா பிரிச்சிடலாம். ஆனா அது இது கூட சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு ஃபுல் மீனிங் கொடுக்க முடியும் அதால இல்லையா? தனியா வச்சிருந்தா அது வந்து ஃபுல்லான ஒரு மீனிங் கொடுக்காது. ஸோ இதெல்லாம் பத்தி படிக்கக்கூடிய ஒரு ஒரு வேர்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படிங்கிறத படிக்கக்கூடியது மார்ஃபாலஜி. அந்த ஃபார்முலா ரூல்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை எப்படி மார்ஃபாலஜிக்கலா பிரிப்போம் அப்படிங்கிறத நம்ம சிலபஸ்லயே நம்ம ஈவன் காலேஜ்லயே படிச்சிருப்போம். யூஜி, பிஜில. அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம். இது ஒரு கொஸ்டின். இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் மார்க்ட் அ சிக்னிஃபிகன்ட் டர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த ஸ்ப்ரெட் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. இங்கிலீஷ் எஜுகேஷன்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் என்னது அது? எல்லாமே முக்கியமா தான் தெரியுது. பட் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஏன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம கேட்டோம்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட், இந்த ஒரு ஆக்டுக்குள்ள சிக்னிபிகன்ஸ் வந்து யாரா சொல்ல முடியுமா? என்ன காரணத்தினால? ஆன்சர் கரெக்ட் தான். 1813 ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் அது இந்த இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். ஓகே. இல்ல, இல்ல. நானே சொல்லிடுறேன். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ, அப்ப நமக்கு இதுக்கு இந்த பர்ட்டிகுலர் சார்ட்டர் ஆக்ட்ல நமக்கு ஒண்ணு என்ன கிடைச்சது அப்டின்னா, இதுக்கு முன்னாடியே நெறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த மாரி ரெகுலேட் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் 1813ல நமக்கு லாங்குவேஜ பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா பர்ட்டிகுலரா நமக்கு காசு குடுத்தாங்க. 1,00,000 அப்படி ஒரு இயருக்கு தாரோம் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மிஷனரீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்போனா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு அலோவ் பண்ணாங்க. இதுக்கு நீங்க போய் அங்க போய் டீச் பண்ணுங்க அப்படின்னு அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த 1,00,000 ரூபி வந்து நாங்க தாரோம். எதுக்குன்னா ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் நாலேட்ஜ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் சொல்லுவாங்க. இல்லையா? சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அது 2ம் டீச் பண்றதுக்காக அனுப்புறோம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த லெட்டர்ல இருக்கும் இல்லையா? அந்த ஆக்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப நமக்கு அந்த அதனால ஒரு முக்கியமானது. ஏன்னா நம்ம அதுல அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா அவங்க கவர்ன்மெண்ட் பெர்மிஷனோட அவங்க லாங்குவேஜ டீச் பண்ணவோ அல்லது ஒரு கவர்ன்மெண்ட் ஃபண்டோட அவங்க பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு காரணம். ரைட். அதுக்கு அடுத்தது ஓகே, இது ஒரு கொஸ்டின். நீங்க தெரிஞ்சா சொல்லலாம். Which of the following works is considered the most seminal writings by Rajarao? ராஜாராவோட முக்கியமான ரைட்டிங். ஆனா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா எம்.கே. காந்தியோட நான் வேலன்ஸ பத்தின ஐடியாஸ் இருக்கு. அது என்ன ஒர்க்? உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஐ மீன் அந்த உள்ளுக்குள்ள அந்த அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஒருவேளை இந்த ஸ்டோரிஸ் நீங்க படிச்சுக்கலாம். காந்தபுரா, சர்பண்ட் அண்ட் ரோப், கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர், இது கம்ரோட், கிரில்லோ. ஓகே. யாராவது போட்டு விட்டுருக்கீங்களா? யாரோ யாரோ நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பார்ப்போம். ஓகே. ஆப்ஷன் சி கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கேட் அண்ட் ஷேக்ஸ்பியரை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸோட இது எல்லாத்தோட கதையும் தெரிஞ்சிருக்கணும். பட் எல்லாத்தையும் தெரியலனா கூட அட்லீஸ்ட் இந்த 2 மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சர்வ் பண்ண அந்த ரோப். எக்ஸ்கியூஸ். ஓகே.
எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 2 சர்பன் அண்ட் த ரோப் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் காந்தபுராவும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுல நமக்கு ஒரு கேரக்டர் வருவாரு. அவரோட கேரக்டரோட பேரு சம் கைண்ட் ஆஃப் ஏதோ மூர்த்தின்னு நெனைக்கிறேன். மூர்த்தி. மூர்த்தி தான் ஞாபகம் இருக்கு. மூர்த்தி. அப்புறம் இன்னொரு லேடி ஒரு சம் ஜக்கம்மாவா ஏதோ ஒரு லேடி. ஸோ அந்த அந்த லேடியோட 2 பேர் தான் நமக்கு மெயினான கேரக்டர்ஸ். ஆக்சுவலா அவங்க ஹையர் காஸ்ட்ல உள்ளவங்களா இருப்பாங்க. பட் அவங்க அந்த கேஸ்ட் சிஸ்டம் அகெயின்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அங்கங்க இது பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க அந்த மூர்த்தி அதால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுன்னா காந்தியோட ஐடியாவால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு காந்தியோட ஐடியாஸ் உள்ள இருக்கு வாக்குக்குள்ள, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அதனால இந்த நான் வயலன்ஸ் பத்திலாம் உள்ளுக்குள்ள வருது. இது காந்தபுரால தான் வருது. ஓகே. ஸோ அதனால அது கொஞ்சம் பாப்புலர். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கக்கூடியது விச் செல்ஃப் ஆத்தர் புக் வாஸ் கால்டு ஓகே புக் ஆஃப் ப்ரேயர் பை ராஜா ராவ். அப்போ இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே. அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கு. பரவாயில்ல. யாருக்காவது ஐடியா தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். இதுல வந்து எதை வந்து அவரே ராஜாராவே வந்து புக் ஆஃப் ப்ரேயர்னு சொல்றாரு. எந்த புக்கு சொல்றாரு? நீங்க தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். எந்த புக்கை வந்து அவரு புக் ஆஃப் ப்ரேயர்னு சொல்றாரு? ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது 2வது. ஆனா எந்த புக்கை சொல்றாருங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ரைட். ஓகே. நான் என்ன சொல்றேன். இதுல நமக்கு சர்பன் அந்த ரோப் தான் அந்த கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லும்போது சர்பன் அண்ட் ரோப்ல இருக்கக்கூடிய பிலாசபிக்கல் ஐடியாஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தின நிறைய இன்சைட்ஸ், அதனால அவர் அப்படி சொல்றாரு. ஓகே. புக் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸோட, எஸ்பெஷலி அந்த ராமசாமியோட பிலாசபிக்கல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஓகே. இது நமக்கு இந்த இதுல மட்டும் இல்லை, நமக்கு இவரோட டைம்ல இருக்கக்கூடிய மற்ற ரைட்டர்ஸுமே இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த இந்த ஒர்க் பர்டிகுலரா அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராயோட லெட்டர் அவர் வந்து யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்ல போனா இந்த லார்ட் ஆம்ஹர்ஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தருக்கு எழுதுறாரு. ஆன்சர் சொல்லிட்டேன். ஏன் சொல்லிட்டேன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால. இவர் எதுக்கு லெட்டர் எழுதினாரு, ஏன் எழுதினாருங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். அப்போ இந்த லெட்டர்ல என்ன சிக்னிபிகன்ஸ் வரும், நமக்கு இந்த லார்ட் ஆம்ஹர்ஸ்டோட ஒரு அவருக்கும் ராஜாராம் மோகன் ராய்க்கும் இடையில நடந்த ஒரு கான்வர்சேஷன் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு தடவை இந்த ராஜாராம் மோகன் ராய் ரொம்ப நல்லாவே அவர் வந்து இந்த ரெஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விதவேக மர்மணம், அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்காக அவர் வந்து போராடுவார். அது மாதிரி அந்த அதெல்லாம் வந்து அவர் போராடும் போது அப்கோர்ஸ் அவரோட ஐடியாஸ் ரொம்ப ஹையா இருந்துச்சு. அண்ட் நார்மலா இந்தியன் ஐடியா எப்படி இருக்கும் அதுக்கு அகெயின்ஸ்டா இருந்துச்சு நிறைய விஷயங்கள். இதை பார்த்துட்டு லார்ட் ஆம்ஹர்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்ல போனா அவருக்கு சொல்லியிருப்பாரு, நீங்க பேசாம ஏன் நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படி ஒரு டாபிக் கேட்டிருப்பாரு. கேட்டதுக்கு அவர் மூஞ்சல் அடிச்ச மாதிரி அவர் பதிலுக்கு ராஜாராம் மோகன் ராய் சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, ஐ வுட் நாட் லீவ் ஒன் சூப்பர்ஸ்டிஷன் ஃபார் அனதர் சூப்பர்ஸ்டிஷன் அப்படி சொல்லுவாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலிஜனுமே கைண்ட் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன். அப்போ அவர் இருக்கக்கூடிய அவர் சொல்லும் போது சொல்றது எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்போனா, ஒரு சூப்பர்ஸ்டிஷனுக்காக நோ சூப்பர்ஸ்டிஷனை விடுறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நாசுக்கா சொல்லியிருப்பாரு. எனிவே அது வேற கான்டெக்ட் உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்றேன். பட் இந்த இந்த லெட்டர்ஸ் அவர் எழுதின லெட்டர்ஸ்ல மோஸ்ட்லி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவையில்லாம இதுல போட்டிருக்கல இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைலிங்குவலிசம் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். அப்போ அவர் சொல்றாரு நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தெரியும் வாரன் ஹாஸ்டிங்ஸ் மாதிரி ஆட்கள் வந்து இந்தியாவில் வந்து நிறைய அந்த கிளாசிக்கல் லேர்னிங் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டை படிக்கிறதுக்கு அதுக்கு நிறைய காசு செலவழிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அண்ட் அப்போ இவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, எதுக்கு நீங்க தேவையில்லாம அதுக்கு போட்டு காசு செலவழிக்கீங்க சான்ஸ்கிரிட் லேர்னிங்க்கு, நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு செலவழிங்க அப்படி என்ன பண்றாருன்னா, இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அப்படி சொல்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன்ங்கிறது ஸ்காலர்ஸ் அந்த பர்டிகுலரா சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும், ரிலிஜியஸ் ஸ்காலர்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் எதுக்கு அந்த விஷயத்தை நீங்க பண்றீங்க, நீங்க எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க, நாங்க வெளிநாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அது மாடர்ன் சப்ஜெக்ட் லைக் மேத்தமெட்டிக்ஸ், மெடிசன், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் சொல்லிக் கொடுங்க. எங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள் எதுக்கு தேவை, எங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, அதுக்கு நிறைய காலேஜ் உண்டாக்குங்க, இதை நீங்க நிப்பாட்டிருங்கன்னு ஒரு லெட்டர் போட்டார் லார்ட் ஆம்ஹர்ஸ்டுக்கு. ஸோ அதனால இந்த லெட்டர் வந்து ஃபேமஸான ஒரு லெட்டர். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது அது யாருக்குன்னா இந்த பர்சனுக்கு போட்டிருக்கார், லார்ட் ஆம்ஹர்ஸ்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஓகே. இதுவும் நீங்க படிச்சிருந்திருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பா இந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து டெஃபினட்டா நமக்கு வந்து
தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒண்ணு சிலபஸ்ல இருந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஆர்கே நாராயணனோட ஒர்க்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒருவேளை இது ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கா இல்லன்னா கூட, ஐ மீன் ஃபேமஸ்னா எல்லாரும் சம்மரிய வாசிச்சு அல்லது ஒரு டெக்ஸ்ட்ட வாசிச்சு இப்போ பண்ற அளவுக்கு அவ்ளோ ஸ்பெஷலா இல்லன்னா கூட டெஃபினட்டா நம்ம படிச்சிருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் பேசிக் ஸ்டோரியாவது தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அந்த கான்ஃப்ளிக்ட்டே ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் தான் அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அண்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? வாட் பிசினஸ் வென்ச்சர் டஸ் மாலி, இந்த மாலி தான் பையன். அவர் தான் புதுசா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா, ஸோ இவர்தான் அப்பா. ஓகே. அவரு அந்த பையன் ஆரம்பிக்கணும்னு நினைச்ச ஒரு பிசினஸ் என்ன அப்படின்னு சொல்ல போனா, யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்களா? ஆப்ஷன் ஏ, ஸ்வீட் ஷாப் இன் அமெரிக்கா. ச்சே, என்ன ஒரு அருமையான ஒரு ஆன்சர். ஆனா ஆக்சுவலா அது இந்த வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ்ன்னு சொன்னா நீங்க போட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா ஆக்சுவலா இதுதான் ஆன்சர். நமக்கு அந்த கதையில வாசிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கதையில ஒரு வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ்ங்கிறது ஒரு சைடு. பட் ஆக்சுவலா அந்த பையன் வந்து ஃபாரின்ல இருந்து திரும்பி வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த ஸ்டோரி ரைட்டிங் மெஷின்லாம் வச்சிருப்பான். அண்ட் அது ஒரு ஸ்டோரி ரைட்டிங் மெஷின்ங்கிறது அந்த காலத்துல ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு, இப்பவே நமக்கு ஸ்டோரி ரைட்டிங் மெஷின் இருக்குல்ல, ஏஐல ஒரு ஒரு கான்செப்ட் கொடுத்து எனக்கு இதுல ஒரு ஸ்டோரி எழுதுனா எழுதிடும் இல்லையா? பட் அந்த மாதிரி இல்லாம அது கொஞ்சம் பழைய காலத்து ஸ்டோரி ரைட்டிங் மிஷின், மோஸ்ட்லி ப்ராபப்ளி ஒரு டைப் ரைட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி ரைட்டிங் மெஷின் வச்சிருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. எப்படி ஸ்டோரி ரைட்டிங் இதுல கொண்டு எழுதிக்கிட்டு, அப்புறம் கூட ஒரு கேர்ளையும் வேற கூட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ அது வேற பிடிக்காது. ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் அப்பாவுக்கும் பையனுக்கும் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்ல ரிசால்வ் ஆகிரும். பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிஸ் அட்லீஸ்ட் பேசிக் சம்மரியா நீங்க வாசிச்சு விட்டுவாங்க. அடுத்தது இது ஒரு லைன் கொடுத்துருக்கு. இது யாரு, ஹூ ரோட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன லைன் அப்படின்னா, டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ். இவங்களுக்கும் யாராவது சொல்றாங்க, they said english is not your mother tongue. அப்ப யாரோட மதர் டங் வந்து இங்கிலீஷ் கிடையாது? இதுல யாரோட மதர் டங் கிடையாது? கண்டிப்பா இவங்களை வெட்டிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இவங்களுக்கும் மதர் டங் வந்து இங்கிலீஷ் கிடையாதுதான், இவங்களுக்கும் கிடையாதுதான், அண்ட் இவங்களுக்கும் கிடையாதுதான். அண்ட் அதே நேரத்துல நமக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்றா அப்படின்னா கமலாதாசன் சொல்றாங்க. ஏன்னா அவங்கள மலையாளம்ல எழுதணும்னு அவங்க எதிர்பார்க்காங்க மத்தவங்க. ஆனா அவங்களுக்கு டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ், தே செட் இங்கிலீஷ் நாட் யுவர் மதர் டங் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி சொல்றாங்க. ஆல்ரைட். நெக்ஸ்ட் ரைட்டர், with which of the following poets the Indian English poetry graduated from? கிராஜுவேட்டட்ங்கிற டேர்ம் வந்து தப்பான ஒரு டேர்ம். மேபி அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்கலாம். ப்ரமோட்டட் சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இது கொஸ்டினும் கொஞ்சம் வெயிகான கொஸ்டின். ஏன்னா இதுல யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுல யாரோட பொயட்ரியால, யாரோட ஒரு இங்கிலீஷ் பொயட்ரியால இந்த இமிட்டேஷன் பண்ற ஒரு டெக்னிக்ல இருந்து ஆத்தன்டிக் இந்தியன் ரைட்டிங்க்கு ப்ரமோட் ஆச்சு இந்தியன் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே இமிடேஷன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பழைய ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணி, லைக் கீட்ஸை ஃபாலோ பண்ணி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாரதியார் மூவி பார்த்துருந்தீங்கன்னா, அந்த மூவில அவர் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எனக்கு ஷெல்லி கவிதைகளை படிக்க நேரமாகி விட்டது அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்ப ஷெல்லி கவிதை எதுக்கு அவர் படிக்கணும்னு கேட்டா, ஷெல்லியில இருந்து படிச்சு ஷெல்லியோட பொயட்ரியை படிச்சு அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறாரு, இன்ஸ்பயர் பண்ணிக்கிறாரு. ஸோ இமிடேட்டும் பண்றாங்க அங்கங்க. ஸோ இது அப்பவுமே வந்து நடந்துகிட்டே இருக்கு. பட் அதுல யார் ஒருத்தர் வந்து ஜெனியூனா அந்த பழைய ஷெல்லி கவிதைகளையோ கீட்ஸ் கவிதைகளையோ படிச்சு அதை காப்பி அடிக்காம அவங்களே ஓனா ஒரு ஆத்தன்டிக்கா ஜெனியூனா எழுதுறாங்க இந்தியன் ஸ்டைல்லன்னு பார்க்கும்போது, முதல்ல டோரு டட், டோரு டியூடிடி டோரு டட் அவங்க தான் அதுக்கு அது முக்கியமான ஆள் அவங்க தான். ரைட். அவங்ககிட்ட தான் நமக்கு வந்து ஆத்தன்டிக் இந்தியன் இங்கிலீஷ் போயட்ரி வந்திருக்கும். ஸோ அதான் ஆன்சர் நமக்கு. அதுக்கப்புறம் தான் பின்னால ரவீந்திரநாத் டாகூரோ ஸ்ரீ அரவிந்தோவோ அது எல்லாமே பின்னால. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது, ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ஆனா இதுல நான் இந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்ல போனா, கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டஃப்பான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின்லாம் ரெண்டாவது. பட் நம்ம இதுல வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும். சில இந்தியன் லிட்ரேச்சரை நம்ம எல்லா கேட்டகரியிலையும் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பழைய ஸ்டோரிஸையும், அப்புறம் கொஞ்சம் மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சல்மான் ருஷ்டியோட ஸ்டோரிஸையும், அப்படி அந்த கேட்டகரியை வாசிக்காம அது மட்டும் போதாது. அதை தாண்டி நமக்கு நிறைய இந்தியன் லிட்ரேச்சர்லயே
பார்ட்டிஷன் லிட்ரேச்சர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்புறம் டெலிட் லிட்ரேச்சர்னு தனியா ஒரு கேட்டகரி இருக்கு. இப்போ நமக்கு ஒருவேளை இந்தியன் லிட்ரேச்சர், ரீஜனல் லிட்ரேச்சர் இன் டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு இருக்கு. இந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம சேர்ந்து என்ன பண்ணணும்? டச் பண்ணி வைக்கணும். ஸோ வெறும் இந்தியன் லிட்ரேச்சர்னு சொல்லும்போது இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு இந்தியன் லிட்ரேச்சர் மட்டும் பார்க்காம இந்த சப் கேட்டகரிஸும் நிறைய இருக்கு. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது. அண்ட் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஆனால் நமக்கு எதுல மிஸ் ஆனோம், எதுல அது விட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பார்ட்டிஷன் லிட்ரேச்சர் வரக்கூடிய ஒரு ஸ்டோரி இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஷன் லிட்ரேச்சரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கலாம். பேசிக்கா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்தியன் லிட்ரேச்சர்ல சில ஸ்டோரிஸை ரொம்ப ஃபுல்லா படிக்க வேண்டியிருக்கும். சில ஸ்டோரிஸை ரொம்ப அட்லீஸ்ட் பேசிக் ஸ்டோரி லைன் மட்டும் படிக்க வேண்டியிருக்கும். கேரக்டர்ஸ் மட்டும் பேசிக்கா ரொம்ப ரொம்ப லைட்டா படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதுல நீங்க பார்த்து வச்சிருக்கலாம் ஒருவேளை. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அசாடி அப்படிங்கக்கூடிய ஒர்க்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஆல்ரைட். ஸோ இதுவும் நமக்கு ஒரு டேர்ம் இண்டோ ஆங்கிலியன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு. அது சொல்லும்போது ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு இடையே உள்ள ஒரு ரிலேஷனை குறிக்குது அப்படி சொல்றாரு. ஓகே, அதே நேரத்துல அது அது அப்படி இல்லாம கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜ், ஒரு கண்ட்ரிக்கும் லாங்குவேஜ்க்கும் இடையில உள்ளதை அது குறிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது யார் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா? அது எக்ஸாக்ட்லி த டேர்ம் இண்டோ ஆங்கிலியன் சஜஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் ரேதர் தேன் a country and a language அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நமக்கு யார் யாரெல்லாம் இந்தியன் ரைட்டிங்கை பத்தி பேசியிருப்பான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எம்கே ஸ்ரீனிவாஸ் டெஃபினட்டா இந்தியன் ரைட்டிங்கை பத்தி அவர் பேசியிருக்காரு. அவரோட புக்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒருவேளை நீங்க படிச்சிருக்கலாம், ரெஃபர் பண்ணிருக்கலாம். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷை பத்தி, இங்கிலீஷ்ல அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் அதே போல அல்போன்சோ கற்காலா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. ஆனா எஸ்கே தேசாய் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எம்கே நாயக்கும் நீங்க கேள்விப்பட்ட ஃபேமஸான இந்த ரெண்டு நேமும் நமக்கு வந்து எம்கே ஸ்ரீனிவாஸ், எம்கே நாயக் ரெண்டு பேருமே ஃபேமஸான ஃபிகர்ஸ். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ரீனிவாசும் எழுதியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு ஆக்சுவலா எழுதுனது இவர் தான். ஓகே, நமக்கு ஒரு அப்படி குழப்பம் இருந்துச்சு, நமக்கு அட்லீஸ்ட் அந்த சூஸ் பண்ணவா தெரியணும் ஏன் அப்படின்னு ரீசன். ஒய் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு பேருமே இந்தியன் லிட்டரேச்சர் பத்தி எழுதியிருக்காங்க. இவர் தனியா புக்கு போட்டிருக்காரு, இவரும் போட்டிருக்காரு. ஸோ மொத்தத்துல யா. அதுக்கு அடுத்தது which of the following are the co-editors of the book Chatnifying English? இது முன்னாடியே நமக்கு ரெண்டாவது தடவை, அதாவது சிலபஸ் 2018 மார்ச் நெட்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மாறும்போது நமக்கு இங்கிலீஷ் இன் இந்தியால வெளியே இருந்து, ஐ மீன் லிங்குவிஸ்டிக் சைட்ல இருந்து, இந்தியன் லிங்குவிஸ்ட் சைட்ல இருந்து வந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து நமக்கு இந்த ரெண்டு பேரை பத்தி வந்துச்சு. ஓகே, பிவி கச்ருவோட ஐடியாவும் அவரோட ஒய்ஃபோட ஐடியாவும் இந்த மாதிரி வந்துச்சு முதல்ல ஸ்டார்டிங்ல. ஃபர்ஸ்ட் 2018 கொஸ்டின் 2019 ஏதோ ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் நம்ம அதுல நமக்கு பார்க்கும்போது கச்ருவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இண்டியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அப்படி சொல்லுவோம், அல்லது வந்து 3 சர்க்கிள்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அப்படி நமக்கு அவரோட பேசிக் ஐடியாஸ், அந்த அவரோட ஒர்க் இண்டியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ், அப்புறம் ஆல்கமி ஆஃப் இங்கிலீஷ், இந்த மாதிரி பேசிக் டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு இருக்கலாம், அது ஒரு சைட்ல. ஆனால் அதே போல இந்த இந்த ஒரு ஏரியா வந்து ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா தான் ஆக்சுவலா. அண்ட் அதுல இங்கிலீஷ் இன் இந்தியாலேயே பர்டிகுலரா பார்க்கும்போது நமக்கு இங்கிலீஷ் இன் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஏரியாஸ் வந்து இந்த மாதிரி இல்லை இந்தியன் லிங்குவிஸ்ட் பத்தி அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட டெக்ஸ்ட், முக்கியமான இந்தியன் லிங்குவிஸ்ட் எழுதின ஒரு சில ஃபேமஸான டெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினே ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின் தான். முன்னாடி நெட்ல ஒரு தடவை 2018 19 ரெண்டாவது எக்ஸாம், அது ஆக்சுவலா சிலபஸ் மாறி. ஸோ அந்த இதில் வந்து ஒரு கொஸ்டின் தான், சட்னிஃபைங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினாமினா ஆஃப் ஹிங்கிலீஷ் அப்படிங்கிற ஹிங்கிலீஷ், லைக் நம்ம டங்கிலீஷ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹிங்கிலீஷ். ஸோ இதை வந்து அதை பண்ணணும், நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பேரை பார்த்த உடனே ரீட்டா கோத்தாரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் யா, ரூபர்ட் ஸ்னெல் அகைன். ஓகே, இந்த ஆன்சர் ஆப்ஷன் டி, ரீட்டா கோத்தாரி அண்ட் ரூபர்ட் ஸ்னெல் அப்படிங்கக்கூடிய ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இது மற்ற ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ், இதில் பார்த்துருக்க மற்ற ரைட்டர்ஸ் இண்டிவிஜுவலா ரூபர்ட் ஸ்னெல்லோட ஒர்க்ஸ் நீங்க பார்த்துக்கணும், இவரோட ஒர்க்ஸோட நேம் பார்த்துக்கணும், இந்தம்மாவோட ஒர்க்ஸோட நேம் பார்த்துக்கணும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் இவங்களோட ஒர்க்ஸோட நேமும் பார்த்துக்கணும். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான லிங்குவிஸ்ட். ஸோ அதனால அந்த நேம்ஸ் நமக்கு கொஞ்சம் தெரியணும். அதே போல நமக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான ரைட்டர்ஸும் உண்டு. நமக்கு இப்போ அதை பார்க்கறதுக்கு டைம்ல நான் அதை பார்த்துட்டு தான் நமக்கு மற்ற கொஸ்டினை பார்க்க முடியாது. எனிவே நீங்க அதை பார்த்துக்கோங்க, அந்த ஏரியா மட்டும் லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் கூகுள்லயோ அல்லது சாட்ஜிபிட்லயோ போயிட்டு இந்தியன் லிங்குவிஸ்ட் அப்படின்னு அடிங்க. ஸோ அது தாராளமாக வந்துடும், உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும், பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு, இப்போ நமக்கு அடுத்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்குள்ள மேலே மூவ் ஆகி போக போகுது. அதுக்கு அடுத்த ஒரு ஏரியா
ஓகே. ஆல்ரைட். ஓகே. இதுல நம்ம பார்க்க போற விஷயம் ஒவ்வொரு புக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுல நம்ம கல்ச்சர் ஸ்டடீஸ் வந்து இனிமேதான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அண்ட் இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். தெரியலன்னா அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம்? நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு சொல்ல முடியுதா பாருங்க. கெஸ் பண்ண முடியுதா? யாருக்கும் தெரியுதான்னு பாருங்க. கல்ச்சர் அண்ட் சொசைட்டி நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் நீங்க ஆன்சர் வந்து இந்த மாதிரி இயர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை சொல்லலாம். ஓகே. 1958 அப்படிங்கிற ஆன்சர் வந்து ஒரு சில இடங்கள்ல 1958 அப்படிங்கிறது அக்செப்டபிள் தான். சில இடங்கள்ல போட்டிருக்கு. பட் இன்னும் ஒரு சில இடங்கள்ல 1956 அப்படிங்கிறதும் போட்டிருக்கு. ரைட்? நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் 1956ங்கிறதும் முதல்ல மேபி ஒன்று ரிட்டனா எழுதுனது ஒரு டைம்ல பப்ளிஷ் ஆனது ஒரு டைம்ல இருக்கலாம். பட் 56 அப்படிங்கிறது ஃபெமிலியரான நிறைய சோர்சஸ் இருக்கு. ஈவன் புக்லயுமே இருக்கு. ரைட்? பார்த்துக்கோங்க. 1958 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஸ்டில் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? அண்ட் அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின். கல்ச்சர் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ், இது யார் இந்த மாதிரி ஒரு 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 டெஃபினேஷன் கொடுக்குறா? ஆக்சுவலா கல்ச்சருக்கு யார் இப்படி ஒரு கொட்டேஷன் கொடுக்குறா? கல்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத காம்ப்ளெக்ஸ் ஹோல் விச் இன்க்ளூட்ஸ் நாலேஜ், பிலீஃப், ஆர்ட், மார்ஷல் லா, கஸ்டம், எனி அதர் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் அக்வைர்ட் பை மென், மேன் ஆஸ் மெம்பர் ஆஃப் சொசைட்டி, இப்படின்னு யார் சொல்றா இந்த 4 பேர்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இது நமக்கு ஒரு சில 3 ஆக்சுவலா எப்பவுமே வந்து இந்த கல்ச்சரோட டெஃபினேஷன் கொடுக்கும்போது நான் கூட இந்த இதே சேம் கொட்டேஷனை தான் எடுத்து என்னோட நோட்ஸ்ல போட்டிருப்பேன். ஸோ அது ஃபேமஸான கொட்டேஷன் நமக்கு. ஏன்னா ஒரு 2-3 கொட்டேஷன் ஃபேமஸா இருக்கும். ஒன்னு எட்வர்ட் சாயோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர், இன்னொன்னு இவரோட டிஎஸ் எலிட்டோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர், அவரோட அந்த டுவர்ட்ஸ் கல்ச்சர், அந்த டுவர்ட்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர் ஒர்க்ல அவர் கொடுத்துருக்க அந்த ஒரு டெஃபினேஷன். அண்ட் அதுக்கு அடுத்தது ரைமன் வில்லியம்ஸோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர், கல்ச்சருங்கிறது ஹோல் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு அடுத்தது நமக்கு ஸ்டீஃபன் கிரீன்பேர்ட்டோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர். அப்போ அதே மாதிரி நமக்கு கிளிஃபோர்ட் கீட்ஸோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சரும் நமக்கு தேவைப்படும். இவங்களாம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இவங்களாம் இதை பத்தி நிறைய பேசுவாங்க. அண்ட் நமக்கு அதே போல இந்த ஆங்கிள் இந்த எட்வர்ட் டெய்லரோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சரும் வேணும் நமக்கு கண்டிப்பா. ஏன்னா நமக்கு ஒருவேளை நம்ம ஒரு சில முக்கியமான ஒர்க்ஸ் வாசிச்சோம்னா டெய்லரோட ஒர்க்ஸ் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆக்சுவலா அவரோட ஒர்க் நம்ம வாசிக்க போறது கிடையாது. பட் ஒருவேளை நம்ம சாதாரண ஒரு ஜர்தின் சர்தார்னு ஒருத்தர் உண்டு. அவரோட காமிக் கைடு ஒன்று, கிராஃபிக் கைடு டு கல்ச்சரல் ஸ்டடீஸ்னு ஒரு கைடு இருக்கும் இல்லையா? அது நீங்க ஒருவேளை வாங்கிருக்கலாம் அல்லது ஒரு டவுன்லோட் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதை பார்த்தா கூட அதுல கூட இந்த டெஃபினேஷன் ஒவ்வொருத்தர் கொடுத்த டெஃபினேஷன் போட்டிருப்பாங்க. அப்போ அதுல கூட இந்த சேம் டெஃபினேஷன் கல்ச்சருங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ்ல மேபி அந்த புக் கூட இருந்துச்சுன்னா ஆல்ரைட். ஸோ நம்ம இந்த மாதிரி சில பேசிக்கான புக்ஸ் பார்க்கும்போது அதுலயுமே என்ன நான் சொல்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒன்னு இந்த ஜைதீன் சர்தாரோட அது அவரோட புக்கு இன்ட்ரோடியூசிங் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் கிராஃபிக் கைடு. அதுலயுமே நிறைய டெஃபினேஷன் போட்டிருப்பாங்க. வாட் இஸ் கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்க. இதுல இபி டெய்லரோட டெஃபினேஷன் இருக்கு. கல்ச்சர் இஸ் எக்ஸாக்ட் சேம் கோட், அதுல பேஜ் நம்பர் 4ல இருக்கு. அதே போல மார்கரெட் மீடோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர் அதுவும் நமக்கு அதில் போட்டிருக்கு. கல்ச்சர் இஸ் லேர்னட் பிஹேவியர் ஆஃப் சொசைட்டி ஆஃப் சப் குரூப் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு டெஃபினேஷன். அண்ட் கிளிஃபோர்ட் கீட்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுலயுமே நமக்கு ஒரு ஐடியா போட்டிருக்கு. நான் சொன்ன இந்த ஐடியாஸை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்? நான் இன்னொரு கூட ரிப்பீட் பண்றேன். எட்வர்ட் சாயரோடது, அப்புறம் ஸ்டீஃபன் கிரீன்பிளாட்டோடது, அப்புறம் கிளிஃபோர்ட் கீட்ஸோடது. ஓகே, எட்வர்ட் சாயிட், கிளிஃபோர்ட் கீட்ஸ், அப்புறம் ஸ்டீஃபன் கிரீன்பிளாட். அண்ட் வேற நமக்கு டிஎஸ் எலியட்டோட டெஃபினேஷன், அதாவது அவரோட நோட்ஸ் டுவர்ட்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர் நினைக்கிறேன் அந்த ஒர்க்கோட நேம். அதில் இருக்கக்கூடிய அவரோட டெஃபினேஷன், ரைமன் வில்லியம்ஸோட டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர். அப்புறம் இல்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் கீழே உள்ள டானா ஹாரவே, ஆண்டனியோ கிராம்சி வேண்டாம் விட்டுருங்க. பட் இந்த பர்சன் ஜான் ஸ்டோரே, இவரும் வாட் இஸ் கல்ச்சர் அவரோட புக்குமே முக்கியம் தான். ஸோ அதுல அது உள்ள சில கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஐஸ் தான். பட் ஸ்டில் நமக்கு அந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லது. ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நான் எடுத்துருவேன் கண்டிப்பா. ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரைட்? அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் நமக்கு பேர்டன் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறது யார் எழுதியிருக்கா? பேர்டன் ஆஃப் ஹிஸ்டரி, இப்போ ஹிஸ்டரி இதுல இருக்கக்கூடிய 4 பேர்ல யாரு ஹிஸ்டாரிசிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம்ல யார் உண்டு அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் இதுக்குரிய ஆன்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். பேர்டன் ஆஃப் ஹிஸ்டரி
ஹேஸ் பீன் ரிட்டன் பை. யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். இதுல யார் வந்து பேர்டன் ஆஃப் ஹிஸ்டரி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு தான் நான் கேட்கிறேன். நோ ஐடியா. ஓகே, இதுல நமக்கு ஹெய்டன் ஒயிட் தான் நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட். நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட்லேயே ஒரு நம்ம அது பார்க்கல இது வரைக்கும் நியூ ஹிஸ்டாரிசம் இல்லையா? ஆனால் நம்ம அஃப்கோர்ஸ் டெஃபினட்டா நம்ம கல்ச்சரல் ஸ்டடீஸ்குள்ள சேர்த்து பார்த்துருவோம். அண்ட் ஹெய்டன் ஒயிட் அப்படிங்கிறவர் ஒரு நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட் அலாங் வித் ஸ்டீஃபன் கிரீன் பிளாட், அப்புறம் யா அவங்க எல்லாரும் சேர்த்து. ஓகே, இட்ஸ் ஓகே, ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கொஸ்டின் போனோம் அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் த ஃபவுண்டிங் டெக்ஸ்ட் அண்ட் கியூர் தியரி? இது ஈஸி சொல்லிடலாம், அழகா சொல்லிடலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஃபவுண்டிங் டெக்ஸ்ட் ஆஃப் கியூர் தியரி. ஆல் ரைட், ஆல் ரைட், ஆல் ரைட், ஆல் ரைட். ஸோ ஒன் ஆஃப் த கீ டெக்ஸ்ட் ஆஃப் கியூர் தியரினா 3 டெக்ஸ்ட் நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று, நம்பர் 1 எபிஸ்டமாலஜி ஆஃப் கிளாசெட் அப்படிங்கிற ஒன்று, அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற ஒன்று, இன்னொரு முக்கியமான டெக்ஸ்ட் தான் ஜூடித் பட்லரோட ஜெண்டர் ட்ரபிள் பெர்ஃபார்மேட்டிவிட்டி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ சேம் ஐடியா. ஸோ அதுதான் நமக்கு இதில் ஒரு முக்கியமான டெக்ஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் சைமன் டிபியோட ஒர்க் கியூர் தியரிக்குள்ள வருமா? ஜெண்டர் ஸ்டடீஸ்க்குள்ள வரும் டெஃபினட்டா. ஓகே, பட் கியூர் தியரிக்குள்ள வராது இல்லையா? அப்போ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன்லாம் வந்து நமக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கும் ஜெண்டர் கியூருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிலாங்ஸ் டு த ஜானர் ஆஃப் ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஃபிலிம் கேட்டகரிஸும் கேட்க முன்னாடி நமக்கு ஒரு போன நெட்டுக்கு முந்தின நெட்டு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. நான் எழுதினேன், அப்புறம் அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு டிசபிலிட்டி ஸ்டடீஸா அல்லது ஒரு கியூர் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு மூவியோ அல்லது ஒரு டெக்ஸ்டோ கொடுத்து அதை டிரெக்ட் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஐடியா. ஸோ அதே போல இந்த இடத்துல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போனா, இதுல எது வந்து ஹாரர் ஃபிலிம் ஜானரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மூவி பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா, ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா, தெரிஞ்சா அல்லது கெஸ் பண்ண முடிஞ்சா நீங்க சொல்லலாம். ஆப்ஷன் சி, டெய்ஸி கிருபா. நீங்க மூவி பார்த்துருக்கீங்க. ஓகே, டெய்ஸி கிருபா சொன்ன அவங்க சொல்ற ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஹாலோவீன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஏன்னா இவன் நம்ம கெஸ் கூட பண்ணலாம். ஹாலோவீன்னா டெஃபினட்டா ஹாரர் சம்மந்தப்பட்டது தான். ஹாரர் சம்மந்தப்பட்டது எக்ஸாக்டா நம்ம சொல்லலாம் கூட. அப்கோர்ஸ் ஹாலோவீன்ங்கிறது நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான வேஷங்கள்லாம் போட்டிருப்போம் இல்லையா? ஆல்ரைட். ஸோ யா, அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின், யூசஸ் ஆஃப் லிட்ரஸி ஹாஸ் பீன் ரிட்டன் பை. இது யார்? இதுவும் ரொம்ப ஈஸியான பேசிக்கான கொஸ்டின். ஈவன் கல்ச்சரல் ஸ்டடீஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு கீ தியரிஸ்ட் 3 பேர் சொல்லுவோம் நம்ம. ஒன்னு இந்த ரிச்சர்ட் ஹகார்ட் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை சொல்லுவோம், ரைமன் வில்லியம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை சொல்லுவோம், ஸ்டூவர்ட் ஹால் அப்படிங்கிற ஒருத்தரை சொல்லுவோம், இபி தாம்சன் சொல்லுவோம். ஓகே, வெரி குட். அண்ட் இவர் தான் ரிச்சர்ட் ஹகார்ட் தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். யூசஸ் ஆஃப் லிட்ரஸி, அவரை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸினா கல்வி அறிவு. கல்வி அறிவை எப்படி வந்து அவங்க யூஸ் பண்றாங்க? அவங்க புக்கு லோ குவாலிட்டி, சீப் குவாலிட்டி எல்லோ பேப்பர் புக்ஸ் லைக் அதுல அவங்க சில மக்களுக்கு சீப் டெப்பமைன் கொடுக்குற மாதிரி ஸ்டோரிஸையும் அந்த ஒரு மாதிரி லோ குவாலிட்டியான கதைகளையும் அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து மக்களை எப்படி எல்லாம் அவங்களுக்கு லிட்ரஸியா படிப்பறிவு இருக்குங்கிறதுனால அவங்கள வாசிக்க வச்சு அவங்கள அதுக்கு மேல திங்க் பண்ண விடாமலே அப்படியே மழுங்க பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது அவரோட குறைபாடு, அந்த 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 அவரோட குற்றச்சாட்டு. ஓகே, ஆல்ரைட். ஸோ யூசஸ் ஆஃப் லிட்ரஸி. அதுக்கு அடுத்தது அடுத்த கொஸ்டின், நியூகிவா தியாகோ ஓகே இஸ் ரைட்டர் அண்ட் கல்ச்சரல் தியரிஸ்ட் ஃப்ரம் விச் ஏரியா? இந்த 4ல அவர் எங்க உள்ளவர்? ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். ஆப்பிரிக்கன் லிட்டரேச்சர் படிக்கும் போதே யார் யார் நைஜீரியால உள்ளவங்க, யார் யார் கென்யால உள்ளவங்க, யார் உகாண்டால உள்ளவங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். பிளாக் பேந்தர் எங்க உள்ளவங்க கேட்டா சொல்ல தெரியும். அப்புறம் நமக்கு இதுவும் சொல்ல தெரியணும் இல்லையா? அப்போ யா, கென்யா, எக்ஸாக்ட்லி கென்யால உள்ளவர். ஓகே, நியூகிவா தியாகோ, கென்யா. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிலிம்ஸ் ஹஸ் நாட் பீன் டிரெக்டட் பை. ஓகே, இது எப்படி சொல்லுவீங்களா எனக்கு தெரியல. மேபி இந்த பர்சனால எப்படி இந்த 4 ஃபிலிம்ல எது வந்து டிரெக்ட் பண்ண படலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கேட்டு வச்சிருக்கு. அதுல எல்லாமே அவர் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு, இதை தவிர. இன் சர்ச் ஆஃப் ஃபேமின் அப்படிங்கிறது. ஓகே, ஆல்ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நான் நடத்த ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நடத்திருப்பேனான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. எனிவே, இது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம். ப்ரெசஷன் ஆஃப் சிம்லாக்ரா, இது ரொம்ப பெஸ்ட் எஸ்ஸே. ஓகே, ஆக்சுவலா ஃபுல் சிமுலேஷன் அண்ட் சிம்லாக்ரா நம்ம டெக்ஸ்ட் படிக்கலனா கூட இந்த பர்டிகுலர் எஸ்ஸே நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரெசஷன் ஆஃப் சிம்லாக்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு எஸ்ஸே.
அந்த எஸ்ஸேல என்னதான் ஆக்சுவலா வந்து பண்றாங்க, அல்லது அந்த எஸ்ஸே யார் எழுதுனா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா, யா ஜீன் பாத்ரில்லா. யா வெரி குட், வெரி குட், வெரி குட். கியூகாம் பிடிடி. ஓகே. அண்ட் ராஜ பர்வதனா மேம், தேங்க்யூ. ஸோ ஆன்சர் வந்து ஜீன் பாத்ரில்லா. ஓகே. இது விளக்கறதுக்கு இப்போ டைம் இல்லை, நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான எஸ்ஐஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டா. தெரியலனா நம்ம பார்ப்போம் அடுத்தது கிளாஸ்ல. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டேர்ம் யூஸ்ட் இன் த ஃபிலிம் ஸ்டடீஸ் ஃபார். இது ஒரு ஃபிலிம் ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு 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 வார்த்தை. அந்த வார்த்தையை எதுக்கு மீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போனா, ஒரு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கேமரால பதியக்கூடிய ஒரு சில விஷயங்கள் லைக் செட்டிங், ப்ராப், லைட்டிங், காஸ்டியூம், மேக்கப், இது எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு பேரை நம்ம சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது என்ன, இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம இது எல்லாத்தையும் மீன் பண்ணிடுவோம். ஓகே. அது என்ன வார்த்தை? எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி டெய்ஸி கிருபா மேம், வெரி குட். ஸோ அந்த அந்த ஆன்சர் வந்து நமக்கு இதுதான். ஓகே. மெஸ்ஸே அண்ட் சீன் அப்படிங்கக்கூடியது நமக்கு சரியான ஆன்சர். அப்போ மாண்டேஜ்னா என்னது? மாண்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஓவரால எடிட் பண்றது. அங்கங்க பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா எடுத்து வச்சிருப்போம். நம்ம அதை ஒரு 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 வகையில உறுதிப்படுத்தி கடைசியில் அதை ஒரு 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 ஃபுல் ஃப்ரேமா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாண்டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நமக்கு அதை எடிட்டிங்னா என்னன்னு தெரியும். அப்புறம் டைஜிசிஸ்ங்கிறது ஒரு ஒரு இமேஜினரி ஃபிக்ஷனல், அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு இமேஜினரி லேண்ட். மேபி நம்ம ஒரு மூவி எடுத்துட்டோம்னா, அந்த மூவில அந்த பர்ட்டிகுலர் கதைக்குள்ள ஒரு ஒரு உலகம் இருக்கும். ஒரு தனி உலகமே இருக்கும். அங்க மக்கள் இருப்பாங்க. மேபி நமக்கு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி. தேனோஸ் எங்க உள்ளவரு, ஏதோ ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்ல உள்ளவரு. அந்த மாரி அந்த கதைக்குன்னு ஒரு ஒரு செட்டப் இருக்கும். அந்த உலகம் இருக்கும். அங்கதான். மேபி அ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி ஒரு செட்டப் சொல்லுவோம். ரைட்? அண்ட் அதே போல அடுத்த கொஸ்டின். டு ஃபீல் த வர்ச்சு ஆஃப் த போயட். இது ஒரு கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு இதுதான். நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஓகே. டு ஃபீல் த வர்ச்சு ஆஃப் த போயட். ஓகே. ஆர் த பெயிண்டரையோ போயட்ரியோ யோசிக்கும்போது டிஸ்என்கேஜிங் இட் டு செட் இட் ஃபார் தீஸ் ஆர் த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் டியூட்டி இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிரெடிட்டட் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். யாரு இதை இப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். யார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு? பெயிண்டிங்கை பத்தியும் பேசுறாரு, போயட்டை பத்தியும் பேசுறாரு. யாரா இருக்கும்? எனி கெஸ்? பெயிண்டிங் பிளஸ் போயட்ரி ரெண்டையும் பத்தி பேசுறாரு அப்படின்னா வால்டர் பேட்டர் தான் டெஃபினட்டா. ஏன்னா நமக்கு விக்டோரியன் கிரிட்டிசிசம்ல வால்டர் பேட்டர் அல்லது ரஸ்கின் நீங்க கொடுத்திருந்தா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் திணறணும். ஆனா ரஸ்கின் இங்க இல்ல அப்படிங்கிறனால தாராளமா நீங்க வால்டர் பேட்டரை சொல்லலாம். ஓகே. ஏன்னா அவங்களோட டைம்ல தான் பெயிண்டிங், போயட்ரி எல்லாம் ஒரே கலவையாச்சு. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். John Dryden's essay of dramatic poesy. Who is the representative of Dryden himself? நம்ம கொஸ்டின், நம்ம பார்த்தது இல்லையா? ஸோ நீங்க சொல்லலாம். இதுல இதுல யார் வந்து ட்ரைடனை ரெப்ரசென்ட் பண்றா? எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. நியாண்டர் தான் ட்ரைடனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர். அடுத்தது பயோகிராஃபி லிட்டரரி வாஸ் பப்ளிஷ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கு. நீங்க சொல்லலாம், தெரிஞ்சா சொல்லலாம். எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருந்தா கூட போதும். நமக்கு சில இயர்லாம் ஆடா தெரியும். என்னடா அது 1822 போட்டிருக்கு. 1822 எதுக்கு ஃபேமஸ்? தெரியாது. பார்த்ததே இல்ல. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு நமக்கு அந்த ஒருவேளை நமக்கு மெமரியில சொல்லுவாங்க இல்லையா? ஆடிட்டரி மெமரி சொல்லுவாங்க, விஷுவல் மெமரி சொல்லுவாங்க. அப்ப ஏதாவது விஷயத்த நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா, எங்கேயோ கண்டிப்பா நம்ம உள்ளுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லும். இன்ட்யூஷன். இதுதான் கரெக்ட்டா இருக்கும். போட்டுரு அப்படின்னா போட்டுற வேண்டியதுதான். அப்ப இதுதான் என்னது? சரியான ஆன்சர் 18. எக்ஸாக்ட்லி 1817 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஆல்ரைட். இது இல்ல. ஆனா ஒரு இயர் 1922 முக்கியம். 1922 ஏன் முக்கியம் அப்படிங்கறத அது நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க. ஆக்சுவலா ஒரு ஒர்க்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2, 3 ஒர்க்ஸ், முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாமே யூலிசஸா இருக்கட்டும், அப்புறம் நமக்கு அந்த ஹெர்மன் ஹெஸியோட சித்தார்த்தாவா இருக்கட்டும், ஒரு சில முக்கியமான ஒர்க்ஸ்லாம் நமக்கு அங்க அது மாதிரி வேர்ஜினியா வுல்ஃபோட ஒர்க் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான ஒர்க்ஸ்லாம் 1922ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே. ஐ திங்க் ஜாக்கப்ஸ் ரூம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. பட் ஒரு 3-4 ஒர்க் அந்த மாதிரி ஒரே இயர்ல 1922லயே ஆயிடும். அது நீங்க பாருங்க, கூகுள்ல அடிச்சு பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது A well-wrought urn is a collection of essays by whom? இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யாரோட எஸ்ஸேஸ்? well-wrought urn. ஏன்னா அபியூஸ் நம்ம பார்த்தோம். நமக்கு ஃபார்மலிசம்ல பார்த்திருக்கோம். யா, கிளியன் ப்ரூக்ஸ். எக்ஸாக்ட்லி. வெரி குட்.
அடுத்தது இதுவும் நான் உங்களுக்கான ஏன்னா உங்களுக்கு இதை வந்து நான் ஃப்ரேம்ல காமிக்கல, ஆக்சுவலி ஸ்க்ரீன்ல உங்களுக்கு நான் காமிக்கல நடத்தும் போது. பட் நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தை பத்தி பேசும்போது கால்டேஜ் வந்து என்ன பண்றாரு, அது உடைக்கும், உருக்கும், உருவாக்கும். அதாவது டிசால்வ் பண்ணும், கரைச்சு விட்டுரும், டிஃப்யூஸ் பண்ணி துண்டு துண்டாக்கி சிதறிக்க துண்டு துண்டு ஆக்கி விட்டுரும். அடுத்தது டெசிபேஸ், அதாவது செதறடிச்சு அங்கங்க பீஸ் பீஸா நொறுக்கி போட்டுரும். அப்புறம் பின்னால அது என்ன பண்ணும், திருப்பி ரீக்ரியேட் பண்ணும், மறு உருவாக்கம் பண்ணும். ஸோ அது என்னது, எந்த ஒரு கெப்பாசிட்டி, ஹியூமன் கெப்பாசிட்டி இதை பண்ணுது? பிரைமரி இமேஜினேஷனா, செகண்டரி இமேஜினேஷனா, ஃபேன்சியா, இமோஷனா? நான் உங்களுக்கு இந்த மூணுக்கும் கொடுத்த டெஃபினேஷன் ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயம் வந்து நான் இந்த மூணுக்கும் நான் வித்தியாசம் சொல்றேன். எந்த ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் எல்லாருக்கும் எல்லா ஹியூமனுக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொரு கெப்பாசிட்டி வந்து போயட்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி தான் என்ன பண்ணும், டிசால்வ் பண்ணும், டிஃப்யூஸ் பண்ணும், டெசிபேட் பண்ணும், ரீக்ரியேட் பண்ணும், உடச்சு நொறுக்கி. சம்மந்தமே இல்லாத ரெண்டு, நான் உங்களுக்கு எஸ்எம் பிளாஸ்டிக்னு ஒரு வார்த்தை கூட நான் யூஸ் பண்ணேன். எஸ்எம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இதுதான். ஆக்சுவலா இந்த ஒரு கெப்பாசிட்டி தான் எஸ்எம் பிளாஸ்டிக் அப்படிங்கக்கூடியது. ஒரு சம்மந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்களை ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு திறமை இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கான்ட்ராஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை ஒன்னா கொடுக்கக்கூடியது. அண்ட் ஃபேன்சிங் அது டெக்னிக்கல் ஃபேக்கல்டி. எப்படி கடைசியில் நம்ம அதை வந்து ஒரு ஆர்டர்ல எழுதுறோம், அல்லது ஒரு நல்ல எப்படி முறைப்படி லிட்டரரி டிவைசஸை யூஸ் பண்ணி எப்படி கரெக்டா அரேஞ்ச் பண்றோங்கிறது தான். ஓகே, யா, செகண்டரி, எக்ஸாக்ட்லி செகண்டரி இமேஜினேஷன் தான் அங்க சரியான ஆன்சர். இந்த வார்த்தையும் இதுவும் நெட்ல நான் முன்னாடி 2018 நெட்ல வந்ததுதான். ஏன்னா இது எனக்கு நான் எழுதும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட அது யா ஃபர்ஸ்ட் ஜேஆர்எஃப்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல இந்த சேம் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அது டெக்ஸ்ட் பேஸ்டா படிச்சதுனால அந்த நேரத்தில் எழுத முடிஞ்சுச்சு. ஓகே, ஸோ செகண்டரி இமேஜினேஷன். ஆல்ரைட், அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின். ஓகே, நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்னா என்ன? இது நான் உங்களுக்கு நடத்தும் போது ஸ்லைட்ஸ் போட்டு நடத்தல, ஸ்லைடு இல்லாம நான் வாயால சொன்னேன். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஓகே, ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்பியர்ஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ்ஸேஸ்? எந்த எஸ்எஸ் சொல்றாரு? ஒவ்வொரு எஸ்ஸையும் ஒவ்வொரு ஐடியா சொல்லியிருப்பார் இல்லையா? நமக்கு ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட்ல ட்ரெடிஷன் பெருசா, இண்டிவிஜுவல் டேலண்ட் பெருசான்னு கேட்டுட்டு ட்ரெடிஷனும் இருக்கணும், இண்டிவிஜுவல் டேலண்ட்டும் புதுசாகவும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. பொயட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் இது நமக்கு நம்ம பார்க்கல இல்லையா? அண்ட் இது நம்ம பார்த்தோம் ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ்ல தான். அவர் என்ன பண்றாரு, ஹேம்லெட்டோட ஃபெயிலியர் என்னன்னா ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் இல்ல. யா, எக்ஸாக்ட்லி, ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் தான் கரெக்ட். யா, வெரி குட். அப்ப அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்னா என்ன? செட் ஆஃப் ஈவென்ட்ஸோ, செட் ஆஃப் அவரோட சிம்பிள்ஸோ, இமேஜஸோ, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்பனா, ஒரு கேரக்டரோட மனசுல இருக்கக்கூடிய அந்த இமோஷனை அதை அதை உருவகப்படுத்தணும். அதை ஒரு உருவத்துக்கு கொண்டு வெளியே, ஆஹா இவர் வருத்தப்படுறாரு, ஹாப்பியா இருக்காரு அப்படிங்கிறத காமிக்கணும். எப்படி காமிக்க முடியும்? ஒருத்தர் சிரிக்கிறதுனால ஹாப்பி காமிக்க முடியுமா? முடியும், டெஃபினட்டா, ஆப்வியஸ்லி. அதே நேரத்துல அவரு டான்ஸ் ஆடிக்கிட்டே விசில் பண்ணிட்டே வந்தாருன்னா ஆப்வியஸ்லி முடியும். ஒருவேளை அவர் ரொம்ப சோகமா வந்தாரு, ரொம்ப பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு தலையில ஒரு ஹேட் மாட்டிட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு வந்தாருன்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ யா, செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இமேஜஸ், சிம்பிள்ஸை வச்சு ஒரு 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 இமோஷனை வெளிப்படுத்துறது, அதுதான் நமக்கு ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். அது ஹேம்லெட்ல அது இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையே அவருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 127. அக்கார்டிங் டு ஐஏ ரிச்சஸ் த டூ யூசஸ் ஆஃப் லாங்குவேஜ். இது நீங்க ஈஸியா சொல்லிடலாம், நம்ம பார்த்ததுதான். இந்த ரெண்டு யூசஸ் வந்து அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க முதல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம். உங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நிறைய கொஸ்டின் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப சரியா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அப்ப நீங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கீங்க இல்லையா? அழகா, யா. அடுத்தது டெய்ஸி கிருபா மேம் சொல்லியிருக்காங்க, ராஜ பர்வதனா மேம் சொல்லியிருக்காங்க, அண்ட் கியூகாம் பிடி பிடிடி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யா, இது எல்லாமே வந்து நீங்க கரெக்ட்னு சொன்ன எல்லா ஆன்சருமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான், ரெஃபரன்ஷியல் அண்ட் சயின்டிபிக். ஓகே, அண்ட் இமோட்டிவ். ரெஃபரன்ஷியல் ஆர் சயின்டிபிக் அண்ட் இமோட்டிவ் அப்படிங்கிற ரெண்டா அவங்க பிரிச்சு என்ன பண்ணுவாரு, சொல்லுவார். ஒன்னு ஃபேக்டா எழுதக்கூடிய லாங்குவேஜ், இன்னொன்னு போயட்ரி எழுதக்கூடிய இந்த போயட்டிக் லாங்குவேஜ், இமோட்டிவ் லாங்குவேஜ். ஆல் ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு தி நாட்டிய சாஸ்திரா. மறுபடியும் வந்துட்டா? ஓகே, நாட்டிய சாஸ்திரா. இது கொஞ்சம் கெஸ் பண்றது ஈஸி. ஆக்சுவலா கொஸ்டின் தெரியலனா கூட, ஆன்சர் தெரியலனா கூட கெஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ரசா தியரியில ரெண்டு விஷயங்கள் உண்டு இல்லையா? ஒன்னு வந்து ரசா சொல்லுவோம், இன்னொன்னு பாவா சொல்லுவோம். அப்போ ரசாங்கிறது மக்கள் மனசுல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த டான்ஸ் பண்றவங்க வந்து அவங்க அந்த பாவாங்கிறது முக பாவனை நீங்க வச்சுக்கோங்களேன். அந்த முக பாவனை
அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அவங்க ஃபேசியல் ரியாக்ஷன் நீங்க ஒரு அந்த ருத்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போனா, அவங்க முகத்தை அப்படியே பயங்கர கோவப்படுற மாதிரி நீங்க அந்த பரதநாட்டியம் பண்றவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? கோவப்படுற மாதிரி அல்லது ரொம்ப அவங்க டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ற மாதிரி அல்லது ரொம்ப எல்லாமே அவங்க எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா பரதநாட்டியத்துல எல்லாமே என்னடா ₹5 டான்ஸ் பண்ண சொன்னா இவங்க ₹100 பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஓவர் எக்ஸாஜரேஷன்ல இருக்கும். சோகமா இருக்கிறதையும் ரொம்ப சோகமா காமிப்பாங்க. அது மாதிரி ஹாப்பியா இருக்கிறதையும் ரொம்ப ஹம்சையா அந்த அந்த ஹாப்பி மூடா என்ன பண்ணுவாங்க, நல்லா சிரிச்சு ரொம்ப சிரிப்பாங்க. வாய் விட்டு சிரிப்பாங்க. அப்புறம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்றத முகத்த சுழிச்சுக்கிட்டு நம்மளே அத பார்க்கும்போது நம்ம முகமே என்ன பண்ணிரும். ஆக்சுவலா வந்து அந்த அந்த ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஆடியன்ஸ் ஸ்டேஜ்ல அந்த கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய முக பாவனைகள பார்த்து, பாவாஸ பார்த்து நம்ம சேம் ஃபீலிங்ஸ வந்து உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கணும், ஆ எடுத்துக்கணும். சோ அதான் நமக்கு வந்து முக்கியம். அப்ப அந்த அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியணும். மேல அவங்க அவங்களோட எய்மே அதுதான். அவங்க முக பாவனைகள குடுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி கீழ இருக்கவங்களுக்கு ரசம் அவங்களுக்குள்ள என்ன ஆகணும், ஆ இதாகணும். மேபி அவங்க அந்த ரசாவ ஃபீல் பண்ணணும். அப்ப மேல அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் கீழயும். அப்ப மேல நமக்கு தெரியும் 9 ரசாஸ் இருக்கு இல்லையா? அது நவரசான்னு சொல்லுவாங்கல்ல. 9 ரசா இருக்குன்னா, ஸ்டேஜ்ல அவங்க பண்ணக்கூடிய பாவங்கள் எத்தன இருக்கணும்? அதுவும் 9 தான் இருக்கணும். இல்லையா? அப்பதான் நமக்கு வந்து 2க்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப நமக்கு பாவாங்கிறது நமக்கு மொத்தத்துல 9 பாவாஸ் இருக்கு. ஓகே, ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது ஓகே. இதுல இதுல பர்ட்டிகுலரா வந்து குரோதா அப்படிங்கக்கூடிய ஒரு பாவா. ஓகே. இது வந்து எந்த ஒரு ரசாவ குடுக்குது. ராத் கோவம் வேற. ஓகே, ஓகே. இது நமக்கு வந்து எந்த ஒரு ரசாவ குடுக்குது நமக்கு. ஆக்சுவலா நான் சொன்னேன். முக பாவனைகள் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்க குடுக்கும் ஆடியன்ஸ்க்கு. அதுதான் ஆடியன்ஸ் ஃபீல் பண்றது தான் ரசா. ஆனா முகத்துல பாவனைகள்ல அவங்க காட்டக்கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து அது நமக்கு பாவா அல்லது வந்து அதுல போட்டிருக்க மாரி அந்த அந்த ஸ்தாயி பாவா அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் குரோதா அல்லது ராத் அப்படிங்கிறது எதை கொடுக்கும் அப்படிங்கறத அங்க போட்டிருக்கு. நீங்க கெஸ் பண்ணியே சொல்லலாம். இல்ல 2மே போட்டிருக்கு. ருத்ரான்னு போட்டிருக்கு. அதாவது ஃபியூரியஸ். ஓகே. ராத்ங்கிறது ருத்ரா கூட மேட்ச் ஆகுமா? அல்லது நீங்க அத கெஸ் பண்ணலாமே. அதுல 2மே போட்டிருக்கு. இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கு. அந்த ஆக்சுவலி சான்ஸ்கிரிட்லயும் போட்டிருக்கு. வீர், வீரம், ஹீரோயிக் அப்படி ஒரு டீடு கொடுக்குமா? கோவமும் வீரமும் ஒண்ணா? அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அடுத்தது. ருத்ரா அப்படிங்கிறது டெஃபினட்டா என்னதுதான்? கோவம் தான். இல்லையா? அப்புறம் விபஸ்டா அப்படிங்கிறது லாத்சம், சோம்பேறித்தனம். அண்ட் அடுத்தது மார்வலஸ், ஆச்சரியம். அப்போ ஆஹ் அற்புதா அல்லது ஆஹ் அபுதா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ணி சொல்லலாம். மேபி இல்ல கெஸ் பண்ணலாம். ஹீரோயிக்கா, ஃபியூரியஸா? எஸ். யா, நாட் பேட். ருத்ரா. நான் சொன்னேன்ல ருத்ரா. அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கும்போது டெஃபினட்டா நமக்கும் அந்த அந்த முகத்தை பார்க்கும்போது அவங்க இவ்வளவுக்குள்ள கோவப்படுறாங்க உள்ளுக்குள்ள நமக்கும் சேம் ஃபீலிங் வரும். நமக்கும் அவங்கள அந்த அந்த அதுதான் நமக்கு சில அர்ஜுன் மூவி எல்லாம் பார்க்கும்போது ஸ்டேஜ்ல அல்லது தியேட்டர்லயோ அல்லது ஸ்கிரீன்லயோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது கீழே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் நரம்பெல்லாம் அப்படியே ஏதோ பம்ப் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல். ஓகே, கைண்ட் ஆஃப். அப்புறம் ஃபியூரியஸ்ங்கிறது அந்த இடத்துல கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஹீரோயிக்ங்கிறது அது தனி. நமக்கு கோவமும் ஹீரோயிசமும் ஒண்ணும் கிடையாது. ஹீரோயிக் வீரமும் ஒண்ணும் கிடையாது இல்லையா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பட் ருத்ராங்கிறது டெஃபினட்டா அது வந்து என்னதுதான்? கோவம் தான். பயங்கர கோவம். பயங்கர கோவம். ஓகே. அதுக்கு அடுத்தது ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் நியூ பேரிங்ஸ் இன் இங்கிலீஷ் போயட்ரி? நியூ பேரிங்ஸ் இன் இங்கிலீஷ் போயட்ரிங்கிறது யார் எழுதுனா அப்படின்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். தெரியலன்னா எஃப்ஆர் லூஸ் த ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following critics does not belong to the Yale School of Criticism? Yale School of Criticism டெரிடாவோட ஒரு ஒரு குரூப். டெரிடா மட்டும் இல்ல. ஆக்சுவலா ஏல் யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு சில ப்ரொஃபசர்ஸ் டெரிடா உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப உயிரா இறங்கிட்டாங்க. அண்ட் அதுல யார் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். ஓகே. தெரியுதான்னு பாருங்க. தெரியலன்னா நானே சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு தனி குரூப்ங்கிறதுனால நம்ம அதை டீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது டெரிடா மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த ஒரு குரூப்பை நம்ம எட்டி பார்த்துருக்க மாட்டோம். எப்படி இல்லைனாலும் இப்போ நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை. ஏல் குரூப்ல நமக்கு வந்து பால் டீமன் வருவார். ஓகே, பால் டீமன் ரெசிஸ்டன்ஸ் டு தியரி அப்படிங்கிறது அவரோட முக்கியமான ஒரு ஒர்க். அப்புறம் இந்த ஜெஃப்ரி ஹார்ட்மேன் அவரும் நமக்கு வந்து ஏல் ஸ்கூல்ல தான் வருவாரு. அண்ட் ஹில்லிஸ் மில்லர் வந்து டெரிடாவோட ரொம்ப ரொம்ப விசுவாசமான சிஷ்ய பிள்ளை. அண்ட் அவருக்காக நிறைய அட்டாக்லாம் சமாளிச்சிருக்காரு. ஸோ ஹில்லிஸ் மில்லரும் ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக் அஸ் ஹோஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிட்டிக் ஹோஸ்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டா?
இவரோட ஐடியா படி அது எல்லாத்தையுமே டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர் சொல்லுவாரு கிரிட்டிக் அப்படிங்கிற வார்த்தை, ஹோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை என்ன, இது ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் ஆக்சுவலா அப்படி சொல்றாங்க. மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் வந்து கிரிட்டிக் அஸ் அ ஹோஸ்ட் அப்படிங்கிறது இவரோட ஐடியா. பட் அவங்க கிரிட்டிக் அஸ் அ பேராசைட்னு சொல்றாங்க. அது என்ன பேராசைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம்ல, பிச்சை எடுத்தான் பேர் மேல புடிங்கிட்டு நானும் இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு ரைட்டர் எழுதுறாரு. ஆனா இந்த கிரிட்டிக்ஸ் லைக் இந்த டிஎஸ் ரைட் மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு சும்மா அவருக்கு அவங்கள பார்த்து குறை சொல்லிட்டு ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி உடச்சிட்டு அதுல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எழுதின ஒரு ரைட்டிங் ஒருத்தர் எழுதிருப்பாராம். இவங்க டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த ரைட்டருக்கு தான் என்ன எழுதுனானே சொல்ல அது என்ன எழுதுனானே தெரியல, அவங்க அறியாமலே தப்பா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஐடியாவை சொல்லிட்டு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க அவங்க டெக்ஸ்ட் குளறுபடி பண்ணி குழப்பம் பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக் அப்படிங்கிறவங்கள ஒரு ஹோஸ்ட், அதாவது ஒரு பேராசைட் மாதிரியும் ஒரிஜினல் ரைட்டர்ஸை ஹோஸ்ட் மாதிரியும் வச்சு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இவரோட பகைஞர்கள், இவங்களோட எதிரிகள் நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ரைட், ஒரு சைட்ல பார்க்கும்போது நமக்கு எம்ஏஹெச் ஆப்ரம்ஸ் இருக்கார் இல்லையா, அவரோட பஞ்சாயத்து ஒரு சைட்ல உண்டு. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் உண்டு இவரோட எதிரிகள் நமக்கு மாதி மாதி. அவங்க அவங்க 3 பேருக்குள்ள சண்டை நடக்கும். ஸோ அப்போ நமக்கு ஹில்லிஸ் மில்லர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லப்போனா அவரோட ஐடியால அவர் சொல்லியிருப்பாரு, இல்ல 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 ஆக்சுவலா கிரிட்டிக் அப்படிங்கிறது வந்து பேராசைட் கிடையாது, ஒட்டுண்ணி கிடையாது. ஒட்டுண்ணி லைக் இந்த மஸ்கிட்டோ மாதிரியோ அல்லது ஒரு வேலை அட்டைப்பூச்சி மாதிரியோ மேல உட்கார்ந்துக்கிட்டு உறிஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஆக்சுவலா நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது அந்த வேர்ட் கிரிட்டிக் அல்லது நம்ம ஹோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஹோஸ்ட்னா நமக்கு தெரியும், யார் ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்காரோ அவர் தான் எனது ஹோஸ்ட். அப்ப அதுல அந்த சாப்பாட்டுல ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஆள் தான் பேராசைட் நமக்கு தெரியும். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. ஹோஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஆக்சுவலா அந்த மீனிங் என்ன அப்படின்னா, அந்த பழைய ஆதி காலத்துல என்ன மீனிங் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்போனா கோஸ்ட் அப்படின்னு ஒரு மீனிங்ல இருந்து தான் ஹோஸ்ட் வருது. கோஸ்ட்டுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தெரியல, ஆனா அவர் சொல்றாரு. ஸோ அப்படி அதோட அந்த வார்த்தையை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே போவாரு. அப்ப அவர் கடைசியில சொல்லுவாரு, ஆக்சுவலா இந்த ஹோஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு கிரிட்டிக் அஸ் அ ஹோஸ்ட் அப்படிங்கிற இதுல அந்த ஹோஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு தெரியும் ஹோஸ்ட்னா ஹவுஸ் ஓனர், யார் அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் இல்லையா. ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா அதுக்கு அர்த்தம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம் இருக்கு, வெளியே உள்ளவர்னு அர்த்தம் இருக்கு, அதர்னு அர்த்தம் இருக்கு. தப்பா இருக்கு இல்லையா. சோ அதே போல இன்னொரு சைட்ல பார்க்கும்போது இவன் நீங்க பாராசைட் அப்படின்னா ஒட்டுமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பேரா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கு. பேரா அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ்ல எக்ஸாக்டா அதுக்கு பர பர அப்படின்னு ஒரு மீனிங் உண்டு இல்ல, பர அதான் பேரா. பேரா அப்படிங்கிறது ஒருவேளை நமக்கு தமிழ்ல பரலோகம் அப்படி வார்த்தை உண்டு, பரதேசி அப்படிலாம் உண்டு. பர அப்படின்னாலே அப்போ அந்த பரதேசி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கைண்ட் ஆஃப் அதர். பரனாலே அதர் அல்லது வெளியே உள்ளவர் அப்படி அர்த்தம், அந்த ஒரு மீனிங். அப்போ நமக்கு பரலோகம் அப்படின்னு சொல்ல போனா அதர் வேர்ல்டு, அதான் அதோட அர்த்தமே. அப்போ பரதேசினா அதர் அதர் மேபி அடுத்த நாட்டுக்காரன், அதர் மத்த என்ன சொல்லுவாங்க தமிழ்ல பிற தேசத்தான், அதான் அந்த அந்த அர்த்தமே. ரைட். அப்ப அப்படி பார்க்கும்போது பேரா அப்படிங்கிறது பிற அப்படிங்கிற அந்த அதர் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வருது. பட் ஆக்சுவலா இன்னொரு சைட்ல பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிள் இன்னொரு இடத்துல ஒரு ஒரு லாங்குவேஜ்ல பார்க்கும்போது ஆக்சுவலா பேரா அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. நியர் அல்லது பிசைட்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. பக்கத்துல யார் இருப்பா நமக்கு, ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பேரா அப்படிங்கிற நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் அந்த மீனிங்கை குழப்பி விட்டுருவாரு. நீங்க பேராசைட்னு தப்பா சொல்றீங்க, பட் பேராசைட்டுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுன்னு இருக்கு. அதே நேரத்துல ஹோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய எதிரி அல்லது அதர் வெளியே உள்ளவன் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. இது கூட இருக்கவன். அப்ப அந்த மீனிங்கே மாறிடுது. ஹோஸ்ட்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கவன், ஆனா பேராசைட்னா வெளியே உள்ள ஒரு அதர் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்ப அந்த மீனிங் அவர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டார். இப்படிதான் அவர் சொல்லுவாரு, லாங்குவேஜ்ல அப்படிதான் மாறும் அப்படி சொல்லி முடிச்சுட்டு நிறைய பேர் சொல்றாங்களாம் இந்த 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 மாதிரி டீகன்ஸ்ட்ரக்ஷனிசம் நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணோம்னா, டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ஐடியாஸை யூஸ் பண்ணா ஹிஸ்ட்ரி செத்து போயிருது அந்த இடத்துல. ஆப்வியஸ்லி ஹிஸ்ட்ரியில ஒரு ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட்ல அல்லது ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுது, ரிலிஜன்ல ஏதாவது ஒரு நல்ல வேர்ஸ் எடுத்துட்டு அல்லது ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்துட்டு அதுல இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணி இதுல வேற மாதிரி கொடுத்துருக்கு, நாங்க வேற மாதிரி இது அர்த்தம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்கோர்ஸ் அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆயிரும் இல்லையா. ஸோ ஹில்லிஸ் மில்லரை பத்தி நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்றாங்க. பட் அவர் சொல்றாரு, நாங்க வந்து லாங்குவேஜ்ல இருக்கிறத, அதாவது அந்த புதுசா அப்படின்னு சொல்லல, இருக்கிறதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆன்சர் கொடுத்திருப்பாரு. அதுதான் நமக்கு அந்த எஸ்ஸே நமக்கு தெரியல அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். மற்றபடி இந்த பீப்புள் எல்லாருமே இவரோட ரெசிஸ்டன்ஸ் தியரியும் அந்த மாதிரி தான். எல்லாருமே டீகன்ஸ்ட்ரக்ஷன் அகைன்ஸ்டா தான் பார்த்தாங்க. எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல ஆக்சுவலா.
அவங்க 7 யூனிவர்சிட்டியில இந்த ஒரு சிலர் மட்டும் இந்த மாதிரி பார்பரா ஜான்சன் திருப்பி வருவாங்க. இப்படி ஒரு சிலர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணல. அண்ட் இதுல தப்பான ஆன்சர் வந்து ஜெரார்ட் ஜெனட் வந்து ஸ்ட்ரக்சரலிசம்ல வருவாரு. நரட்டாலஜி ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அவர், அதாவது ஸ்ட்ரக்சரல் நரட்டாலஜிஸ்ட் சாரி. ஸோ அப்படி ஒரு குரூப். ஓகே நெக்ஸ்ட். ஆல் ரைட். ஓகே என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Who among the following critics undermines a metaphysics of presence? Metaphysics of presence பத்தி யார் பேசுறா, அண்டர்மைன் பண்றா அப்படின்னு சொல்லி போறேன். மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் பிரசன்ஸ்ங்கிறது மெட்டாபிசிக்ஸ்ங்கிறது பிலாசபி. சிம்பிளா சொல்லணும்னா பிலாசபி, அரிஸ்டாட்டலோட பழைய பிலாசபி சொல்றாரு ஆக்சுவலா அவரு. அப்போ மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் பிரசன்ஸ், நீங்க எக்ஸாக்டா மெட்டாபிசிக்ஸ் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெட்டான என்னது பிசிக்ஸ் என்னது பாத்துறாதீங்க. பிலாசபி, ஜஸ்ட் பிலாசபி, அவ்வளவுதான். அப்போ அதை யாரு அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து ஒரு விஷயங்களை ப்ரிவிலேஜ் கொடுத்தோம், இன்னொரு விஷயங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்காமலும் ஒன்ன பிரசன்ஸ்ல வச்சுட்டோம், இன்னொன்னு ஆப்சன்ஸ்ல வச்சுக்கிட்டோம், அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் டெரிடா என்ன பண்றாருன்னா அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஓகே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆல்ரெடி பார்த்து போனாங்க. அண்ட் டெரிடா தான் இதுக்கு ஒரு ஆன்சர். ஓகே ஸோ த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் பிரசன்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் லைக் டெரிடாவோட ஒரு சில கீ டெர்மினாலஜிஸ் லைக் அந்த மாதிரி சப்ளிமேஷன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வேர்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ டெரிடா தான் அதுக்கு ஒரு ஆன்சர் இல்லையா. And next இருக்கக்கூடிய ஒரு question, which publication can be taken for the identifying the beginning of the second wave feminism? Second wave feminism நம்ம எதை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படி பார்க்கும்போது இதுல நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. இதுல கேட் மில்லரோட டெக்சுவல் பாலிடிக்ஸ் 1970 இருக்கும். அண்ட் மேரி எலமனோட திங்கிங் அபவுட் உமன், அதுக்கப்புறம் அண்ட் பெட்டி ஃபீடனோட த ஃபெமினைன் மிஸ்டீக் அப்படிங்கக்கூடியது, அதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், செகண்ட் வேவ் தான். அண்ட் ஓகே அண்ட் வெர்ஜினியா வூல்ஃபோடது ரொம்ப முன்னாடி, பழசு, ரொம்ப பழசு இல்லையா. ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு பார்க்கும்போது இதுல எது வந்து விச் கேன் பி டேக்கன், ஓகே இந்த 1960s அமெரிக்கான்னு கொடுக்கும்போது நமக்கு பெட்டி ஃபீடன் தான் வருவாங்க. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து 1970 என்னென்ன ஃபெமினிஸ்ட் ஒர்க்லாம் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு இயர்ல மட்டும். அது ஒன்று மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது நமக்கு 1934 வந்து சாரி 134 அடுத்த கொஸ்டின் நமக்கு, in which of the essays does Julia Kristeva draws the work of Bakhtin? பக்தினோட எந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இன்டர்டெக்சுவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்டு வச்சிருக்கு. நமக்கு இதுல கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து இந்த ஒர்க்ல அவங்க அந்த ஐடியாவை எடுத்திருக்காங்க. ரெவல்யூஷன் இன் பொயட்டிக் லாங்குவேஜ் தான் நமக்கு சரியான ஒரு ஆன்சரா இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்தது who wrote the essays reading the satanic verse? இது நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு காயத்ரி ஸ்பிவாக் தான். சாட்டானிக் வேர்ஸ், ரீடிங் சாட்டானிக் வேர்ஸ்ங்கிற ஒரு டைட்டில் அவங்க ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காங்க. ஓகே அதுக்கு அடுத்தது கல்ச்சர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற டேர்ம் நமக்கு ஓகே அடார்னோ, தியோடர் அடார்னோ அண்ட் ஹார்க்கைமர், இதுதான் நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும். இதெல்லாம் பேசிக் சிம்பிள் கொஸ்டின்ஸ், அதனால நம்ம இது ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். ஓகே அடுத்தது who among the following critics argued that modern technical innovations such as television, radio, cinema have altered the status of work of art? The work of artங்கிற வேர்டை கேட்டாலே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அது வால்டர் பென்யமின் அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்ல போனா, அவர் தான் இந்த மெக்கானிக்கல் ரெப்ரொடக்ஷன் இந்த அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாரு. அவரோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் அந்த ஏஜ் ஆஃப் மெக்கானிக்கல் ரெப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்ப அந்த டைட்டில் இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், ஒர்க் ஆஃப் ஆர்ட்ங்கிற ஒரு லைன் எடுக்காங்க இல்லையா. ஸோ சேம், அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், வால்டர் பென்யமின் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ரிசப்ஷன் தியரி. ஓகே முக்கியமான ரிசப்ஷன் தியரிஸ்ட் யார் அப்படின்னா வோல்ஃப்காங் ஐசர். ஆப்வியஸ்லி இது ஒரு மட்டும் தான் நமக்கு ரிசப்ஷன், அதாவது ரீட் ரெஸ்பான்ஸ் தியரியே இன்னொரு பேர் ரிசப்ஷன் தியரின்னு சொல்லுவோம் நம்ம, ஒரு சிலரை மட்டும். அதுல அவர் வராது, இதுல வேற யாரும் அதுல வரல, அதனால அவர் கரெக்டா இருப்பார். அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த ஒரு டாபிக் நமக்கு ஜெண்டரிஸ்ட் ரிப்பீட்டட் ஸ்டைலைசேஷன் ஆஃப் த பாடி, a set of repeated acts within the highly regarded regulation frame that conceal over the time to produce the appearance of substance and natural sort of being. ஸோ இந்த ஒரு லைனை யார் சொன்னா அப்படிங்கக்கூடியது நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டினா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகே யாருக்கா தெரியும்னா சொல்லலாம், ஏன்னா இது ஒரு ஃபேமஸான கொட்டேஷனும் கிடையாது, ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுன்னா யார் சொன்னா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜெண்டருங்கிற ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல யார் ஜெண்டரை பத்தி பேசியிருப்பா, ஆப்வியஸ்லி பட்லர் மட்டும் தான். பட்லர் தான் நமக்கு ஜெண்டர் ஸ்டடீஸ்ல வருவாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம அவரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். And who among the following critics argue that reality is the fantasy construction that enables us to make the real of our desire?
ஸோ இந்த ரியல் டிசையர் இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய ஒரே பர்சன் இந்த 4 பேர்ல ரியல் டிசைரை பத்தி ஃப்ராய்ட் பேசியிருக்கலாம், பட் ரியல் டிசையர் ரெண்டையும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு ஆள் லக்கான் பேசியிருக்கலாம். பட் இந்த ரியாலிட்டி இஸ் த ஃபேண்டசி கன்ஸ்ட்ரக்ஷன் தட் எனேபிள்ஸ் அஸ் டு மேக் த ரியல் ஆஃப் அவர் டிசைர். ஆக்சுவலா உண்மை சொல்ல போனா ரியாலிட்டிங்கிறது ரியாலிட்டியே கிடையாது, அதுவே ஒரு பொய் தான். அது நமக்கு நம்மளோட டிசைர் மூலமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுறது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து இவர் தான், ஜெய்சக். ஓகே, ஸ்லாவாய் ஜீசக் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன். ஸ்லாவாய் ஜீசக் ரொம்ப நம்ம ஏரியா ரொம்ப ஃபேமஸ் இல்லை, டெஃபினட்டா அவரோட ஒர்க்ஸ்லாம் நீங்க எடுத்து கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அவர்கிட்ட சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், லக்கனோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அகைன் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் டக் 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 அது முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இம்பாக்ட் ஃபேக்டரை யார் உண்டு பண்ணதா, டேர்மை யார் உண்டு பண்ணதா, இது ரிசர்ச்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப யூஜின் கேர்ஃபீல்டுங்கிற நேம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃபான கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் நீங்க அந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஜின் கேர்ஃபீல்டு. அதுக்கு அடுத்தது எம்எல்ஏல பொறுத்த வரைக்கும் இந்த கீழே கொடுத்திருக்கக்கூடிய விச் ஆப்ஷன் சீம்ஸ் டு பி கரெக்ட் அபவுட் த டைட்டில் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல எது கரெக்டான ஒரு ரிசர்ச் பேப்பரோட டைட்டில் இதுல ஏதாவது ஒண்ணுல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? இட் மஸ்ட் பி புட் இன் சென்டர், டைட்டில் சென்டர்ல போடணும் அப்படிங்கிறது கரெக்டா, அது யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டா, அல்லது ரிசர்ச் பேப்பர் ஓகே டைட்டில் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் ஓகே ரைட் ஓகே ஆல்ரைட் அண்ட் இட் மஸ்ட் பி அண்டர்லைன்ட் அப்படிங்கிறது கரெக்டா, அல்லது இட் மஸ்ட் பி டைப்ட் இன் ஆல் காய்டல் லெட்டர்ஸ் ஓகே அப்படி கொடுத்துருக்கு. இது கரெக்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்ல போனா இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்ல போனா எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலுமே நமக்கு ஒரு ரூல் சொல்லுவாங்க இல்லையா, டைட்டில் புக்கோட டைட்டிலா இருந்துச்சுன்னா மேபி அந்த புக் நம்ம லிட்டரேச்சரை பொறுத்த வரைக்கும் லிட்டரரி ஒர்க்ஸோட டைட்டிலா இருந்துச்சுன்னா அல்லது ஒரு பெரிய புக்கோட சைஸ் டைட்டிலா இருந்துச்சுன்னா இட்டாலிக்ஸ் பண்ணணுமே, அது முக்கியம். அண்ட் சென்டர்ல நமக்கு வந்து இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரோட டைட்டில் நம்ம எழுதுறதா இருந்தா டெஃபினட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும், சென்டர்ல தான் எழுதணும், சென்டர்ல தான் வைக்கணும். அப்படி நமக்கு கரெக்டா போட்டு டைட்டில் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்னு சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு சென்டர்ல தான் வைக்கணும். யா அது முக்கியம். ஒருவேளை ஒர்க்கோட நேம் போடுறதா இருந்தா சின்ன புக்கா இருந்துச்சுன்னா, ஒருவேளை 15 பேஜுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது எஸ்ஐயா இருந்துச்சு, இல்ல ஷார்ட் ஸ்டோரியா இருந்துச்சு, பொயட்ரியா இருந்துச்சுன்னா யூட்டிலைஸ் பண்ணணும், ஐ மீன் சாரி கொட்டேஷன்குள்ள போடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு புக்கை யூட்டிலைஸ் பண்ணாதான் செய்வோம். நம்ம புக்கோட நேம் பெரிய புக்கா இருந்துச்சுன்னா இல்லையா. ஆனா அண்டர்லைன் நமக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. யா ஓகே, அடுத்தது which of the following options is the standardized method of capitalization. இதுல கேபிட்டலைசேஷன் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஆக்சுவலா கரெக்டானது இதுதான் கரெக்ட். ஏன்னா நமக்கு இந்த மெயினான வேர்ட்ஸ் அந்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே, ப்ரிப்போசிஷன் ஆர்டிகல் எல்லாமே குட்டியா வந்திருக்கணும். அதே நமக்கு மெயினான வேர்ட்ஸ் எல்லாமே கேபிட்டலைஸ் ஆயிருக்கணும் இல்லையா. அப்பதான் நமக்கு ஒரு நல்ல கரெக்ட் டைட்டில் கேஸ் அதுதான். ஸோ அதுதான் நமக்கு சரியான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் ஓகே, which term is ascribed to the practice of presenting another person's idea, words or entire work as one's own. இது நமக்கு ஆன்சர் வந்து பிளேஜரிசம். அடுத்தவங்களோட ஒர்க்ஸ் நம்ம எழுதுற மாதிரி சொல்றது பிளேஜரிசம். தப்பான ஒரு வார்த்தை, ஒரு தப்பான ஒரு செயல். ஓகே ஓகே, அதுக்கு அடுத்தது வாட் டஸ் த அப்ரிவேஷன் பிடிஎஃப் ஸ்டாண்ட் ஃபார். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியான இந்த கொஸ்டின் தான். எனக்கு பேப்பர் 1 கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சிருக்கலாம். ஓகே, தெரிஞ்சா சொல்லலாம், அதனால நான் சொல்றேன் போர்ட்டபிள் டேட்டா ஃபார்மேட். ஆக்சுவலா அதுதான் நமக்கு சரியா வரும். ஃபைல் இல்லை ஆக்சுவலா, ஃபார்மேட் பிடிஎஃப். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். இதுவும் பேப்பர் 1 நம்ம எழுதியிருப்போம், பார்த்துருப்போம் இல்லையா. வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் அல்லது பேக்கேஜ். நெக்ஸ்ட் ஒன், which is incorrect with respect to the title and the subtitle of the research paper. சப்டைட்டிலோ அல்லது டைட்டிலோ இந்த மாதிரி இதுல எது வந்து இன்கரெக்ட்னு கொடுத்துருக்கு அண்ட் இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதுல கரெக்டான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்ல போனா ஓகே, which is the incorrect with the respect. okay, ஆப்ஷன் சியா இல்ல நினைக்கிறேன். which is incorrect with respect to the title and subtitle of research paper பொறுத்த வரைக்கும் should not be too long or obscure. ஓகே, இது கரெக்ட் தான். and must reflect the concept, அதுவும் கரெக்ட் தான். கண்டிப்பா டைட்டில் கான்செப்ட் ரெஃப்ளெக்ட் பண்ணணும். must focus on the key aspects as embodied in the text, அதுவும் கரெக்ட் தான். and must contain the aspect not dealt with the textங்கிறது அது சரியில்லை இல்லையா. நமக்கு வந்து அது இல்லாத ஆஸ்பெக்ட தான் கொடுக்கணும், டைட்டில்ல போடணும் அப்படின்ட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது இருக்கிறதே போடலாம். மேல இருக்க எல்லாமே கரெக்ட் தான், கீழே இருக்கிறது தான் நமக்கு ஆடா இருக்கு. இதுதான் நமக்கு அதை கேட்டிருக்கல, ராங் தான், இன்கரெக்ட் தான். அப்ப இதுதான் ஓகே.
And அடுத்தது லாஸ்ட் 3 questions. In MLA style, while writing the title of the research paper, which of the following parts of the speech falling within the title is not capitalized? ஒருவேளை எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டில் எழுதும் ரிசர்ச் பேப்பர் எழுதும் போது which of the following parts of the speech within the title is not capitalized அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுக்குரிய ஒரு சரியான ஆன்சர் வந்து நமக்கு ப்ரிப்போசிஷன் தான் நமக்கு என்ன ஆகும், கரெக்டான ஆன்சரா இருக்கும், ப்ரிப்போசிஷன். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது நமக்கு which term do we ascribe to the data generated by the planning and conducting a sample survey அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு இந்த இடத்துல பர்டிகுலர் பிரைமரி டேட்டா தான் கரெக்டான ஆன்சர் வரும், பிரைமரி டேட்டா. அதுக்கு அடுத்தது வாட் டு வி கால் அ பேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. அபவுட் த கன்சியூமர் பர்சனாலிட்டி, இதெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கொஸ்டினா இருக்கணும், எப்படியோ நமக்கு தப்பி வந்திருக்கு. அண்ட் அதில் நமக்கு சைக்கோகிராஃபிக் இன்வென்ட்ரி, இதுதான் நமக்கு வந்து சரியான ஆன்சரா இருக்கும். அதுதான் நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஆடா இருக்கு, வித்தியாசமா வெளியே எங்கேயும் வந்து எடுத்திருக்காங்க. எனிவே நமக்கு 50 கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின்ஸ் நமக்கு முடிஞ்சது. ஸோ நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம கல்ச்சரல் ஸ்டடிஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட நம்ம இதை கிளாஸை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம், அடுத்த டாபிக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.